கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோசுவாவின் புத்தகம் 6வது அதிகாரம். யோசுவா 6வது அதிகாரம், அதில் 20வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 6:20. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோടെ முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும். இது மிக முக்கியமான சம்பவம். தேவன் செய்த ஒரு மாபெரும் காரியம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தேவன் இஸ்ரவேலர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். இந்த பாலும் தேனும் என்பது மகா விசாலமான ஒரு ஸ்தலம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த தேசத்தில், இந்த கானான் தேசத்தில் நதிகளும் ஆறுகளும் ஓடுகிற, மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் ஓடுகிற ஸ்தலம் போல அந்த ஸ்தலம் இருக்கும். ஆக தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படியே அந்த கானான் தேசத்துக்குள்ளே ஜனங்களை அழைத்து கொண்டு போய் அந்த ஜனங்களுக்கு இளைப்பாறுதலை தேவன் கொடுக்க அவர் சித்தமாயிருக்கிறார். ஆக இளைப்பாறுதல் அடைந்திருக்க வேண்டும். அந்த ஜனங்கள் அந்த தேசத்தில் சமாதானத்தோட மகா விசாலத்தை அவர்கள் கண்டவர்களாக, எந்த ஒரு சத்துருவுமே இல்லை என்கின்ற அந்த ஒரு மனநிலையில் ஜனங்கள் எல்லாரும் அங்கே இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய மீட்பின் திட்டம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனுடைய மீட்பின் திட்டம் என்னவென்று சொன்னால், அந்த ஜனங்கள் சமாதானத்தோட, இளைப்பாறுதலோட, சந்தோஷ ஆரவாரத்தோட அவர்கள் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். இதுதான் தேவன் தம்முடைய ஜனங்களை குறித்த மாபெரும் திட்டம். அந்த தேசம் முழுக்க எங்குமே சத்துரு கிடையாது. அவ்வளவு பெரிய மனமுகிச்சு சமாதானத்தையும் கொடுக்கணும். இந்த சமாதானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு எப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் சித்தமாக இருக்கிறார் என்று சொல்லி 51வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இல்லைனா நீங்கள் இதை 1லேருந்தே வாசிங்க பார்க்கலாம், அப்போ தான் நல்லா புரியும். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். நல்லா கவனிக்கணும் அன்பான தேவஜனமே. இங்கே ஆபிரகாமை குறித்து கர்த்தர் பேசுகிறார். இந்த ஆபிரகாம் நீதியை பின்பற்றினவர். இந்த ஆபிரகாம் கர்த்தரை தேடி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவர். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியும் நோக்கி பாருங்கள், ஜீவ ஊற்றையும் நோக்கி பாருங்கள். இது ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சொல்லி, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். நல்லா கவனிங்க, இங்க நோக்கி பாருங்கள் என்று கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நோக்கி பாருங்கள் என்பது நினைவு. நோக்கி பார்த்தல் என்பது அந்த ஆச்சரியமான ஒளியை நோக்கி பார்ப்பது. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இந்த எரிகோவை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஆனால் இந்த எரிகோவில் ஏன் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு மகிமையை உள்ளே வைத்தார் என்றால், அது கானான் தேசம். அந்த கானான் தேசத்துக்குள்ள போகிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர் என்றால், அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார். இந்த ஆபிரகாம் எப்படிப்பட்டவர் என்றார், அவர் இளைப்பாறுதலுக்குள்ளே, சமாதானத்துக்குள்ளே, சந்தோஷத்துக்குள்ளே, மனமகிழ்ச்சிக்குள்ளே, தேவனுடைய அன்பிலே பூரணப்பட்டவர். அதனால ஆபிரகாமின் சந்ததியை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக, கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிற நாம் யாவரும் ஆபிரகாமின் சந்ததியார் என்று கலாத்தியர் நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் நாம் எல்லாரும் ஆபிரகாம் சந்ததியராக இருக்கிறோம். அப்போ கர்த்தர் இங்கே சொல்றார், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணி. நம்மளை அழைத்ததே நம்மளை ஆசீர்வதிப்பதற்காகத்தான். கரங்களை ஊற்றி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆசீர்வாதம் என்பது பாரக் என்று சொன்னால் டு நீல், முழங்கால் படியிட்டு குனிந்து அவரை நோக்கி பார்க்கிற அந்த அனுபவம் உடைய அத்தனை பேருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்ன, அவங்களுடைய மனம் அவ்வளவு சந்தோஷமா, அவ்வளவு இளைப்பாறுதலாக இருக்கும். ஆசீர்வாதம் என்று சொன்னால் என்ன தெரியுமா? தேவாதி தேவனாம் அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் நோக்கி பார்ப்போமே ஆனால் அதுதான் ஆசீர்வாதம். அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை.
வரவில்லை, நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க, என்னை என் தேவன் அழைத்தது என்னை ஆசீர்வதிப்பதற்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வாதம் என்று சொன்னால் சமாதானம், ஆசீர்வாதம் என்று சொன்னால் சந்தோஷம், ஆசீர்வாதம் என்று சொன்னால் மனமகிழ்ச்சி. அது எங்கே இருக்கிறது என்றால் அவரை நோக்கி பார்ப்பதான் இருக்கிறது. கர்த்தரை நீங்க நோக்கி பார்த்துட்டீங்கன்னா எந்த பக்கம் திசை திரும்பினாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்கும். உங்க மனம் எங்குமே உளைச்சலுக்குள்ள வராது. தொடர்ந்து வாசிங்க 3ஆம் வசனம். கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்கிறவர். நல்லா கவனிங்க, ஏதோ ஆறுதல் என்பது சும்மா வந்துடாது, அது செய்யணும். நமக்கு ஆறுதல் செய்கிறவர் நமது கர்த்தர். நிச்சயமாக இன்னைக்கு மனவேதனையோட ஆறுதல் இல்லாம மனிதர்களால் உள்ளம் உடைக்கப்பட்டு அல்லது நொறுக்கப்பட்டு அல்லது யாரோ ஒருத்தரால் வெறுக்கப்பட்டு நம்மளை காயப்படுத்தப்பட்டு இருப்போமே, ஆனால் நம்மை அழைத்த தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் இன்றைக்கு நமக்கு ஆறுதல் செய்வேன் என்று நம்மோடு பேசுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வாசிங்க. அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலடைய செய்து நம்மை தேற்றுகிறவர். முதல்ல கவனிங்க, நம்மை ஆறுதல் படுத்துகிறார். ஆறுதல் என்பது காயப்பட்டிருக்கிற இருதயத்துக்கு மருந்து போடுகிறார், அதுதான் ஆறுதல். தேறுதல் என்பது உன்னை அடுத்தது நான் உன்னை என்ன வாக்க போறேன், நான் உனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து தேறுதல் அடைய செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையை கொடுப்பதுதான் தேறுதல். ஆறுதல் என்பது நம்ம பட்ட காயங்களுக்கெல்லாம் நமக்கு களிம்பு போட்டு மருந்து போட்டு கீலேயாத்தின் பிசின் தைலத்தினால் நம்முடைய இருதயத்தை ஆற்றுவது ஆறுதல். தேறுதல் என்பது உன்னை குறித்த என்னுடைய திட்டத்தை நீ நோக்கி பார் என்பதுதான் தேறுதல். நமக்கு ஒரு பெரிய பிரைட்னஸ், ஒரு பெரிய வெளிச்சத்தை தேவன் இங்கே கொடுக்கிறார். ஆக இந்த ஆறுதலும் இந்த தேறுதலும் கொடுத்து அதின் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதின் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷம் மகிழ்ச்சி துதி கீத சத்தம் அதில் உண்டாயிருக்கும். இதுதான் ஆபிரகாமின் சந்ததிக்கு தேவன் கொடுத்த மாபெரும் வாக்குத்தத்தம். உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல் இருக்கும். இந்த வானத்து நட்சத்திரம் என்பது சந்தோஷம் மகிழ்ச்சி துதி கீத சத்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க இருதயத்துக்குள்ள இந்த மனமகிழ்ச்சி, இந்த சந்தோஷம், இந்த கீத சத்தம் எல்லாம் நமக்குள்ள உண்டாயிருக்க வேண்டும். ஆனால் எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது. இந்த எரிகோ சம்பவத்தில் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெற்ற தேவ சந்ததி இதுதான் ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தது என்னவென்றால் சந்தோஷம், மனதில் சந்தோஷம், மனமகிழ்ச்சி, துதியின் சத்தம், கீத சத்தம். உள்ளத்தில் ஆட்டோமேட்டிக்காக பாட்டு வந்துக்கினே இருக்கணும். சில பேரை பார்த்தீங்கன்னா அவங்க வாயை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, எங்கே பார்த்தாலும் பாடல் பாடிக்கினே இருப்பாங்க. துதியின் சத்தம், கீத சத்தம், சந்தோஷம், மனமகிழ்ச்சி, இதுதான். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில பேருடைய மனதை, அந்த மனம் என்பது பட்டணம், அது பரம எருசலேமா அல்லது மகா பாபிலோனோ, அல்லது இது அந்த மகா பாபிலோனுக்குள் தான் இந்த எரிகோலாம் உள்ள அடங்கியிருக்கிறது. இந்த எரிகோ என்பது நல்லா கவனிங்க, இந்த எரிகோ என்பது மனம். இந்த மனதை நம்ம என்ன செய்யணும்னாக்கா நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும். நம்முடைய மனமகிழ்ச்சி, இந்த துதி கீத சத்தம், சந்தோஷம் மகிழ்ச்சி துதி கீத சத்தம் எல்லாம் எங்க உண்டாகிறது அப்படின்னா நம்முடைய மனதில் உண்டாகிறது, நம்முடைய மனம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய மனசுக்குள்ள இந்த சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் இல்லை. இது ஆபிரகாமுடைய சந்ததி அல்ல. அது ஆபிரகாமின் சந்ததி அப்படின்னா அதில் சந்தோஷம் மகிழ்ச்சி துதி கீத சத்தம் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இன்னைக்கு சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய மன அழுத்தம், ஆறுதலும் இல்லை, தேறுதலும் இல்லை. இங்கே எல்லாமே வனாந்தரமாக, எந்த பக்கம் திசைத்தினால வனாந்தரமாக இருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன? மனசில் ஒரே மன உளைச்சல், மனக்குழப்பம், மன திகில். இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு மன அழுத்தம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த எரிகோவை சுற்றி மதில், இந்த எரிகோவை சுற்றி இருக்கிற இந்த மதில் சுவர், இந்த மதில், இந்த அலங்கம், இந்த அலங்கம் என்ன பண்ணுதுன்னா சுற்றி ஒருத்தரும் உள்ளே போகவும் முடியல, ஒருத்தரும் வெளியே வர முடியல. வாசிங்க யோசுவா 6:1 வாசிங்க. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. நல்லா கவனிங்க,
இந்த இருதயத்தில் மனதில் பயங்கரமான வலிகள், பயங்கரமான குழப்ப நிலை. அப்படியே அந்த குழப்பத்தை நினைச்சாலே தலை சுத்துது. இந்த எரிகோவை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா மதில் அலங்கம் இருக்கிறது. இது பயங்கரமான அலங்கம். இந்த அலங்கத்தை பற்றிலாம் நம்ம பலமுறை நம்ம ஆராய்ச்சிலாம் செய்திருக்கிறோம். இந்த அலங்கத்துக்குள்ள இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மனக்குழப்பங்கள், பிரச்சனைகளை வெளியே சொல்லவும் முடியல. யார் என்ன ஆறுதல் சொன்னாலும் அந்த ஆறுதலை ஏற்றுக்கொள்ளவும் முடியல. நான் மறுபடியும் சொல்றேன், கொஞ்சம் கவனிங்க. இந்த மனக்குழப்பம் இருக்கு இல்லையா, இந்த மனதை மட்டும் நம்ம பிடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அந்த பட்டணம் அது சந்தோஷம், மனமகிழ்ச்சி, கீத சத்தம், துதியின் சத்தம் இருக்கக்கூடிய இடம் அது. ஆனா இன்னைக்கு ஏன் இவ்வளவு மன அழுத்தம்? சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கே ஏன் இன்னைக்கு இவ்வளவு போராட்டம், பிரச்சனை, மனதுக்குள்ள ஒரு பெரிய யுத்தம் நடக்குது அப்படின்னா என்னன்னா, அலங்கம் இருக்கிறது, அதுக்கு உள்ள ரகசியம் இருக்கிறது. சுற்றி என்ன இருக்குதுன்னா அலங்கம். ஒருத்தனும் உள்ள போகவும் முடியல, ஒருத்தரும் வெளியே வரவும் முடியல. ஆக இந்த எரிகோவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பயங்கரம் என்னன்னா, பாபிலோனுடைய அந்தகாரம் உள்ளே இருக்கிறது, பாபிலோனுடைய ரகசியம் உள்ளே இருக்கிறது. அங்கே ஒரு பயங்கரமான அந்தகாரம் உள்ளே இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, நிறைய பாவ காரியங்கள் உள்ளே இருக்கிறது. அது உள்ளுக்குள்ளேயே அந்த அலங்கத்துக்குள்ளே இருக்குது. இப்போ அந்த அலங்கத்தை மட்டும் அடிச்சு சுக்குநுற நொறுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் வந்துடும். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் சொல்றது நீங்க நிறைய பேருக்கு, எத்தனை பேருக்கு நீங்க அந்த மனநிலை இருக்குன்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க போகிறார். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு நிறைய அந்த நாலேஜில் பிரச்சனை. இன்னைக்கு இதுக்கு எல்லாம் என்ன காரணம்? இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க, ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 3 வயசு பிள்ளை போயிட்டு எங்கள் அம்மா எனக்கு வந்து இதை செய்ய மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுக்குது. நல்லா கவனிங்க, ஒரு சின்ன பிள்ளை, எங்கள் அம்மா வந்து எனக்கு எனக்கு முத்தம் கொடுக்க மாட்டுறாங்க, எங்கள் அம்மா வந்து என்னை கண்டுக்க மாட்டுறாங்க அப்படின்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு குழந்தை போய் கேஸ் கொடுக்குது. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் மன உளைச்சலுக்கு ஏற்பட்டு அவர்கள் தற்கொலைக்கு நேராகவும் போகிறாங்க. சில பிள்ளைங்களை பார்த்தா, சின்ன பிள்ளைங்களே பார்த்தீங்கன்னா நான் செத்து போயிடுறேன், இதை சொல்கிறது வந்து அண்டர் 10 10 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்களே பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் செத்து போயிடுறேன், எனக்கு வந்து வாழ பிடிக்கல, அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எரிகோவினுடைய அந்த மதில், அது என்ன பண்ண மனதை சுற்றி ஒரு பயங்கரமான ஒரு வல்லமையான ஒரு மதில், பாவ வல்லமையின் மதில் அங்கே சூழ்ந்திருக்கிறது. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா, இந்த எரிகோவை இடிந்து விட செய்ய வேண்டும். தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் சின்ன விஷயத்தை கேட்டால் கூட பதற்றம், அல்லது ஒரு சின்ன துர்காரியத்தை கேட்டாலே பதற்றம், அல்லது மற்றவங்க மேல குறை சொல்லிக்கினே இருக்கிற ஒரு ஆவி, இது எல்லாம் எங்க இருக்குது அப்படின்னா, இந்த எரிகோ என்கின்ற அந்த மதில் இன்னைக்கும் நம்முடைய மனதை சுற்றி ஒரு அசுத்த ஆவியினுடைய வல்லமை, ஒரு அசுத்தத்தினுடைய வல்லமை அங்கே உள்ளே இருக்கிறது. ஆனால் இந்த வல்லமையை நாம் முறியடிப்பதற்காகத்தான் இன்னைக்கு கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? எல்லாருமே சொல்லாமா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அங்கே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் துதியும் கீத சத்தமும் இருக்க வேண்டும். இதுதான் சீயோனின் அனுபவம், இதுதான் எருசலேமின் அனுபவம். ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் உள்ளே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இப்படிப்பட்ட மன அழுத்தம். சில பேரை பார்த்தீங்கன்னா, என்னங்க உங்க பிரச்சனை அப்படின்னா, அவங்க பிரச்சனை சொல்ல ஆரம்பிக்கும் போது அவங்க கண்ணில் கண்ணீர், அதாவது வந்து சொட்டாது, அப்படியே கொட்டும். அது சொல்ல போனால் அது கண்ணீர் நதி ஓடும். அவங்க கண்ணில் பார்த்தாடி சர்ன்னு அந்த கண்ணீர் போய்கினே இருக்கும். அப்படியே ஒன்றும் இல்லை, என்னம்மா பிரச்சனை? ஒன்றுமே இல்லை. நல்லா கவனிங்க, நான் அதாவது பிரச்சனை பற்றி பேசுகிற 2வது விஷயம், உங்களுக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னாவே அப்படியே கண்ணீர் மட்டும்தான் குட்டும். அப்படியே காரணம் என்னன்னா, அந்த மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எரிகோவினுடைய அந்த அலங்கம், எரிகோவினுடைய அந்த மதில், அது என்ன பண்ணுன்னா, உள்ளுக்குள்ள பாவங்களை, பாவ எண்ணங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். வெளியிலிருந்து எந்த ஒரு ஆறுதலையும் உள்ள ஏற்றுக்கொள்ளாது, மாறாக வெளியில் இருக்கிற எல்லாரையும் தாக்கிக்கினே இருக்கும். இந்த மனம் பாதிக்கப்பட்டவங்களாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க கூட வாழவே முடியாது.
அவங்க என்ன செய்யணும், எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நிறைய பேருக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, நாங்கள் சர்ச்சுக்கெலாம் போகிறீங்க, அப்போ கூட இன்னும் உங்களுக்கு ஒரு சமாதானமே இல்லை. நிறைய பேர் என்கிட்ட வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற சொல்லுவாங்க, எங்கள் சர்ச்சுக்கெலாம் வராங்க, ஞாயிற்றுக்கிழமைனா தவறாத போகிறாங்க, ஆனால் இவங்கள பார்த்தீங்கன்னாக்கா இவங்கள ஒரு சமாதானத்துக்குள்ளே இல்லையே, இவங்க ஏன் இவ்வளோ பிரச்சனை இருக்கிறாங்க, ஏன் இவங்களுக்குள்ள இவ்வளோ மன அழுத்தம் இருக்கிறது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறாங்களே, சின்ன சின்ன விஷயத்தை கூட பொறுத்துக்க முடியலையே, இவங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லையே, சந்தோஷம் இல்லையே, துதி இல்லையே, கீத சத்தம் இல்லையே அப்படின்னு எல்லாருமே சொல்லுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதுக்கு என்ன காரணம் என்றால், இந்த பட்டணத்தை சத்துரு பிடித்து விட்டான். நம்முடைய மனம் என்கிற பட்டணத்தில் சத்துரு உட்காந்துங்கிறான். ரகசியம் உள்ளே இருக்கிறது. இந்த ரகசியத்தை அடிச்சு உடைச்சிட்டோம் அப்படின்னா அங்கே ஜீவ நதி நமக்குள்ளே புறப்பட்டு வரும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரையும் தாகம் தீர்க்கிற அந்த ஒரு மகிமையின் சமாதானத்தின் நதி நமக்குள்ளே வரும். இப்போ இன்னைக்கு நிறைய பிரச்சனை என்னன்னா, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நிறைய ஜனங்களுக்குள்ள என்ன இல்லைன்னா, இந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. சரி, இன்னைக்கு கர்த்தர் இங்க சொல்றாரு, இந்த எரிகோவை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சுவர் இடிந்து விழணும்னா ஜனங்க ஆர்ப்பரிக்கணும். ஆமீன் சொல்லுங்க. ஜனங்க என்ன பண்ணணும்? ஆர்ப்பரிக்க வேண்டும். ஜனங்கள் ஆர்ப்பரிக்க வேண்டும். இந்த எரிகோவை எப்படி உடைக்க முடியும்? நமக்குள்ள ரகசியங்கள், உள்ள ரகசியம் இருந்துச்சுனாவே வலி எடுத்துரும். உள்ளுக்குள்ள ரகசியம், எது ரகசியத்தை ரகசியமா பாதுகாத்து வச்சுக்குவோம்? பாவம். உள்ளுக்குள்ள பாவம் இருந்துச்சுனாவே மதில் இருக்குன்னு அர்த்தம். இந்த மதில நீங்க தான் உடைக்கணும். ஆர்ப்பரிக்க வேண்டும். ஆர்ப்பரிப்பு, ஆர்ப்பரிப்பு என்பது துதி. அதான் முடிச்சிட்டேன். யாருக்குள்ள துதி இருக்கிறதோ, துதி இருக்கிறதோ அவங்களால மட்டும்தான் இந்த எரிகோ மதிலை இடிந்து விட செய்து ஏற முடியும், முன்னேற முடியும், மேலே ஏறுகிற ஆரோகணத்துக்குள்ளாக. ஆரோகணம் என்பது மேலே ஏறுவது. தேவனை நோக்கி பார்த்து தேவனுடைய சமூகத்தில் ஆபிரகாமின் சந்ததியாக, சாராளுடைய பிள்ளைகளாக, மேலான எருசலேமாக பட்டணத்தை அங்கே இடித்து விட செய்து மேலே ஏற முடியும். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எரிகோ மத்தியில எப்படி இடிந்து விட செய்ய முடியும்னா ஆர்ப்பரிப்பு, அதாவது எக்கால சத்தம். எக்கால சத்தத்தினாலும் ஆர்ப்பரிப்பினாலும் மட்டுமே. இந்த எக்கால சத்தம், இந்த ஆர்ப்பரிப்பு என்பது அது துதியை வெளிப்படுத்துகிறது. யாருடைய இருதயத்துக்குள்ள, யாருக்குள்ள துதி பிறந்திருக்கிறதோ அவர்களால் மட்டும்தான் இந்த எரிகோவை இடிந்து விழச் செய்து அவ்வளவு மனமகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், சமாதானமாய், துதியோட, கீத சத்தத்தோட எல்லா நேரங்களையும் மனமகிழ்ச்சியா இருப்பாங்க. ஒரே ஒருத்தர் கூட அவங்களுக்கு எந்த சூழ்நிலை போய் நின்னாலும் அது எதிரான சூழ்நிலையே அவங்களுக்கு இருக்காது. எல்லாத்தையுமே தனக்கு சாதகமாக்கி கொண்டு அதையெல்லாம் ஜெயங்கொண்டு முன்னேறி போகக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நாம தான் இதை முயற்சி செய்யணும். நமக்குள்ள துதி பிறக்க செய்வதற்கு நாம தான் முயற்சி செய்ய வேண்டும். முதல்ல இந்த துதி, எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. இன்னைக்கு மனதில் இருக்கக்கூடிய இந்த அலங்கம், அது என்னன்னு ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்றேன். அது என்ன அப்படின்னா, நான் எங்க பாவம் செஞ்சேன்? நான் ஏன் தெரியுமா அந்த பாவம் செஞ்சேன்? அவங்க தூண்டி விட்டாங்க, நான் செஞ்சேன். அவங்க எனக்கு சூனியம் வச்சாங்க, அதனால தான் நான் செஞ்சேன். அவங்க அந்த அசுத்த ஆவி என்னை தூண்டி விட்டுச்சு, அதனால தான் நான் செஞ்சேன், நான் செய்யலை. இன்னைக்கு எல்லாரும் பாவத்துக்கு என்ன சொல்றோம்னா காரணத்தை சொல்றோமே தவிர, ஆண்டவரே எல்லாரும் தூண்டி விட்டாங்க, ஆனா செய்தது நான் தான். என்னுடைய ஆத்மாவில் தான் நான் தீர்மானம் செய்து இந்த பாவத்தை நான் செய்தேன் அப்படின்னு தேவ சமூகத்துக்கு உள்ள நம்ம ஒப்பு கொடுக்கிறோம் பாருங்க. அதுதான் இந்த ஆர்ப்பரிப்பு, அதுதான் இந்த துதி. அந்த துதியினால மட்டும்தான் நம்முடைய மனதின் கோட்டை, எரிகோ கோட்டை, நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய கோட்டை வெளியே எடுத்து சொல்ல முடியல.
அந்த கோட்டை இந்த பாவங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அதுக்கு நாம தான் இடம் கொடுத்து வச்சிருக்கிறோம். இப்ப நல்லா கவனிங்க. அதுக்கு தான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா, இருதயம் நொறுங்குண்டவர்கள், இருதயத்தில் காயப்பட்டவர்கள், இருதயத்தில் வேதனைப்பட்டவர்கள், இவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறதுக்கு தான் நம்முடைய கர்த்தர் நம்மை தேடி வந்திருக்கிறார். ஆமேனா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதுதான் இருதயத்தில் நொறுங்குண்டவர்கள், இருதயம் காயப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் நமது கர்த்தர் நம்மை தேடி வந்திருக்கிறார். முதலாவது, அப்படி காயப்பட்டு இருதயத்தில் வேதனைப்பட்டு நொறுக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்ட நமக்கு நம்பிக்கையே இல்லாத ஒரு நேரத்தில், நல்லா கவனிங்க, இந்த துதி என்றால் என்ன, இந்த துதியினுடைய அனுபவம் நமக்குள்ள எப்படி வரும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பாராக. எல்லாரும் ஆமென் சொல்லாமா? இதுதான் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தை நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. நல்ல பிராக்டிக்கலாக இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போகிறார். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில் நம் நம்பிக்கை இழந்து மனதுக்குள்ள போராட்டத்தோட பிரச்சனையோட சஞ்சலத்தோடு இருக்கும்போது இயேசு என்கின்ற அந்த நாமம் எனக்கு விடுதலை கொடுத்தது, அவர் மேல வைக்கிற அந்த நம்பிக்கை இருக்குது பாருங்க. எனக்கு இயேசு இருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? நான் என் வாழ்க்கையில் இனிமேல் எதை பற்றி நான் கவலைப்படவே மாட்டேன். என்னை பாதுகாத்து என்னை பராமரித்து என்னை போஷிக்கிறதுக்கு என் கர்த்தர் எனக்கு இருக்கிறார் என்கின்ற அந்த வெளிச்சம் தான் அல்லேலூயா. அதுதான் என்னதுங்க? எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அதுதான் என்னது? அல்லேலூயா. இப்போ அந்த ஹலல் அப்படின்னா என்னன்னா, அந்த வெளிச்சம். என் வாழ்க்கையில இருண்டு போன என் வாழ்க்கையில என்னை யார் நடத்துவாங்க? என் வாழ்க்கை சிதைந்து போய்விட்டது, மறுபடியும் என் வாழ்க்கை கட்டப்படுமா? நான் வியாதியோடு இருக்கிறேனே, பலவீனத்தோடு இருக்கிறேனே, டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனே, அல்லது கடன் பிரச்சனை மூழ்கி இருக்கிறேனே, நான் நம்பியிருந்தவங்களே என்னை கைவிட்டாங்களே, எனக்கு வாழ்க்கை அவள் தானே, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சா அப்படின்ற நேரத்தில் கர்த்தர் நம்மை தேடி வந்தார். யா தேவன், யா என்றால் யெகோவா தேவன் என்னை தேடி வந்திருக்கிறார். அதுதான் அல்லேலூயா. அப்போ இயேசு ராஜா என் வாழ்க்கையை மாற்றுகிறார். என் வாழ்க்கையை மாற்றினதுமே என் இருதயத்துக்குள்ள வெளிச்சம் பிறந்துருச்சு. இப்போ இனிமே எதை குறித்து எனக்கு பயமே இல்லை. நான் அவர்கிட்ட எந்த சூழ்நிலையில போய் அவர் சமூகத்தில் நின்னாலும் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வல்லமை உடையவர், அவர் நல்லவர். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை வாசிங்க. 106வது சங்கீதம் 1வது வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை என்னன்னைக்கு இருக்குது. என்னை தள்ளுகிற தேவன் அல்ல, என்னை அள்ளி அரவணைக்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் ஆமென் சொல்லாமா? இப்போ என் வாழ்க்கையில ஒரு பெரிய நம்பிக்கை பிறந்து விட்டது. என் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சம் வந்துருச்சு. இனிமே நான் யாரையும் நம்ப மாட்டேன். என் கர்த்தருடைய சமூகத்தை நான் உட்கார்ந்து அவரை பாடி துதிப்பேன். அவரை நான் என்ன செய்வேன்? இப்ப பாடுவேன். கர்த்தர் என் உள்ளத்துல என் நம்பிக்கையாக, என் வாழ்க்கையின் நம்பிக்கையாக, எல்லா சூழ்நிலையும் என் ராஜாவாக. அவர் யார்? அவரு யார்? ராஜா. ராஜா என்றால் என்னை போஷித்து என்னை பாதுகாத்து என்னை பராமரிக்கிற மகிமையின் கர்த்தர். அவர் எனக்கு இருக்கிறபடினாலே நான் எதை குறித்து நான் பயப்பட தேவையில்லை. எனக்கு நம்பிக்கை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி, ராஜா அப்படின்னாவே அவர் போற்றக்கூடியவர், புகழக்கூடியவர், அவரை மகிமைப்படுத்தக்கூடியவர். ஆக இப்ப நமக்குள்ள என்ன வந்துருச்சு அப்படின்னா, பாடல் பிறந்து விட்டது. அவரை நான் பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆக இது நார்மலா உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா என்று சொன்னால் என் ராஜாதி ராஜாவாகிய இயேசு ராஜா எனக்கு இருக்கிறார் என்று சொல்லி அவரை பாடி துதிக்கிற ஒரு அனுபவம். 9வது சங்கீதத்தில் நீங்க சங்கீத புத்தகத்தில் நிறைய ஆராய்ச்சி நீங்க பார்த்தீங்கன்னா, அவரை நம்ம எப்படி பாடி துதிக்கிறோம் பாடுகிறோம் என்பதை குறித்த ஒரு மகிமையான காரியம். 9ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். நல்லா கவனிங்க, இதுல 2 காரியமும் அடங்கி இருக்கிறது. என் கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன் என்று சொல்லுவது என்ன அப்படின்னா, அவரை பாடுவது, அவரை சிங், அவரை பாடுகிற அனுபவம்.
இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் பாட்டெல்லாம் கூட உங்களுக்கு பெருசாக வராது. முன்னாடியெல்லாம் பெரிய அளவுக்கு பாடிலாம் இருக்க மாட்டீங்க. ஆனால் கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் இருதயத்தில் உதித்த உடனே ஃபஸ்ட்டு ஸ்டெப், நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வெளிச்சம், கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் வந்ததுமே, கர்த்தர் எனக்கு ஜீவனாக இருக்கிற, எனக்கு பலனாக இருக்கிற சொன்னதுமே, அந்த முழு இருதயம் ஏசப்பா மேலே நம்பிக்கை போயிடும். என் வாழ்க்கையில் நான் இனிமேல் எதை குறித்து நான் கலங்க தேவையில்லை, ஏசப்பா எனக்கு இருக்கிறாரு, நான் என் வாழ்க்கையை நான் ஓட்டிடுவேன். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் சத்தத்துக்கு பதில் கொடுக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் பிறந்ததுமே பாடல் பிறந்துவிடும். அவரை எல்லா நேரத்திலும் அவர் என்ன பண்ணுவோம்னா, அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவோம். 11ஆம் வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 9:11. சீயோனில் வாசமாய் இருக்கிற கர்த்தரை இந்த கீர்த்தனம் பண்ணி என்பது பாடல் பாடி அவரை துதிப்பது. பாடலை பாடிக்கினே இருக்கும், என் ராஜா எனக்கு இருக்கிறார், அந்த நம்பிக்கையில் பாடல் பாடிக்கினே இருக்கும். அவரை கீர்த்தனம் பண்ணுவது என்பது ஜாமர்னு சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்குதா? ஹல்லேலூயா என்றால் யாதேவன் என்னுடைய வெளிச்சமா இருக்கிறார், அவர் என் ராஜாவா இருக்கிறார். அந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? எல்லாரும் சொல்லாமா? இது என்ன நடக்கும்னா, இந்த வெளிச்சம் யாருக்குள்ள வந்துச்சோ, இந்த வெளிச்சம் யாருக்குள்ள வந்துச்சோ அவங்க என்ன செய்வாங்கன்னா, காலையில் எழுந்ததுமே ஃபஸ்ட்டு அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கும். நேராக காலையில் போய் நல்லா தேவ சமூகத்தில் ஒரு மணி நேரம் கர்த்தரோடு நல்லா பேசி அவரை நல்லா பாடி புகழ்ந்து, அவங்களுக்கு என்னென்னலாம் பாடல் வருமோ நல்லா பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை பலப்படுத்தி நல்லா பாடுவோம், கீர்த்தனம் பண்ணுவோம், அவர் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவது. இதே பேஜில் 7வது சங்கீதம் 17ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். இந்த கீர்த்தனம் வேதத்தில் எங்கெல்லாம் கீர்த்தனம் இருக்கு, மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாமர் பாடல் பாடுவது அதை குறித்து இருக்கும். இப்போ இவங்களை பார்த்தீங்கன்னா நல்லா கையை தட்டி நல்லா பாட்டு பாடி தேவ சமூகத்தில் எப்பொழுதுமே அவங்க ஜபம் பண்ணிக்கினே இருப்பாங்க, எதை குறித்தும் கலங்க மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? இருள் என்னை சூழ்ந்துக்குமோ, பயம் என்னை சூழ்ந்துக்குமோ, நான் செத்து போயிடுவேனோ, அல்லது என் வேலை எதுனா ஒன்று ஆயிடுமோ, இதெல்லாம் அந்த பயம் எல்லாம் இவங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது. ஏன்னா கர்த்தர் சொன்னார், யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். யோவான் 8:12. நான் உலகத்தில் இருக்கையில் அவர் ஜனங்களை வாசியத நான் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இந்த ஜீவ ஒளி, ஜீவ அப்படின்னா நேது, ஜீவன் நேது, உயிர், அதுக்கு சாவே கிடையாது, அதான் ஜீவன். ஜீவ ஒளி என்றால் இயேசு கிறிஸ்து யார் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். எல்லா கையை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். அவர் எனக்கு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்க. அவர் நல்லவர், அவர் கிருபை, அவர் கிருபை என்னைக்கும் இருக்குதுங்க. நீ ஆண்டரை விட்டு எங்கேயோ தூரம் போயிட்டு யாரையோ நம்பி ஏமாந்துட்டு வந்தாலும், அப்பா என்ன மன்னிங்கப்பான்னு சொன்னா அப்பவும் அவர் ஏற்றுக்குவார். அல்லேலூயா. அப்போவும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் கைமா இங்கே அங்கே ஓடி நீங்கள் தேவ சமூகத்தையே போக மாட்டீங்க. அப்படிலாம் ஓடி கர்த்தரை நீங்கள் மறுதளிச்சுட்டு வந்தாலும் அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏன்னா அது ஜீவ ஒளி. இயேசு என்கின்ற அந்த நாமத்தை அறிந்தவர்கள் உங்கள் இருதயத்துக்குள்ள இந்த ஜீவ ஒளி வந்து விட்டது என்றால், இந்த நம்பிக்கை பிறந்து விட்டது என்றால், இதுக்கான அடையாளம் என்ன சொன்னா, இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த அல்லேலூயா என்கின்ற இந்த அனுபவம், பிரைஸ் த லார்ட், அதுதான் the பிரைஸ் த லார்ட். லார்ட் என்றால் யாவே. இவங்க என்ன செய்வாங்கன்னா, கர்த்தரை என்ன பண்ண துதிச்சுக்கினே இருப்பாங்க. இவங்க தான் கிறிஸ்தவர்கள். காலையில் எழுந்து தேவ சமூகத்தில் போய் அவரை கீர்த்தனம் பண்ணாமல் அவங்களால இருக்கவே முடியாது. ஏன்னா அது உயிரில் கலந்தது. அவங்களுடைய ஆத்துமாவில் கர்த்தர் மேலே வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை. அவங்க என்ன செய்வாங்கன்னா, பாடல் பாடி கர்த்தரை நல்லா கீர்த்தனம் பண்ணுவாங்க. இது பேசிக், இது பிகினிங் ஸ்டேஜ். எல்லாரும் சொல்லாமா? இப்போ
இந்த அந்த மகிமையின் ஒளி, ஏன்னா பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் என் கர்த்தர் எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அவருடைய சிங்காசனம் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என்றென்றைக்கு முன்குறிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற பிதாவாகிய தேவனுடைய குமாரன் என்கின்ற வெளிச்சம் வந்தவங்களால ஜபம் பண்ணாம ஆராதிக்காம அவரை பாடி துதிக்காம இருக்கவே முடியாது. ஆக அவரை பாடி துதிக்கிற இந்த அனுபவம் இருக்கு இல்லையா, எப்பெல்லாம் நீங்க கர்த்தரை பாடி துதிக்கிறீங்களோ, பாடுகிறீர்களோ, அது ஆராதனை செய்கிறீர்களோ, அவருடைய மகிமையை புகழ்ந்து, என் இயேசுராஜா எனக்கு இருக்கிறார், என்னை காப்பாற்றுவார், என்னை நடத்துவார், என்னை போஷிப்பார், எனக்கு சுகம் கொடுப்பார், என் பிள்ளைகளை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த 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 ஒளியினுடைய மகிமையை, அந்த ஒளியினுடைய மகிமையை நம்ம புகழ்ந்து பேசுகிறோமே, அதுதான் ஆராதனை. எத்தனை புரிஞ்சு போச்சு? இந்த ஆராதனை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, போ டவுன், அதாவது அப்படியே முகங்குப்புற விழுவது. நம்ம பாடல் பாடுறோமே, நம்ம பாடல் பாடுகிற இந்த அனுபவம் இருக்குதே, அது முகங்குப்புற விழுவது. எத்தனை பேர் வீட்டில் நல்லா பாட்டு சத்தம் நல்ல சவுண்டாக பாடி துதிக்கிறீங்க? ஆமேனா? அங்கே ஒரு பயங்கர மாபெரும் தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. அதுக்கு பேர் தான் வொர்ஷிப், அதுதான் ஆராதனை. புரிஞ்சு போச்சா? இயேசுராஜா என் உள்ளத்தில் வந்து விடுகிறார். என் உள்ளத்தில் அவர் வந்ததுமே அவருடைய அந்த ஒளியினுடைய அந்த மகிமை, அந்த ஒளியினுடைய மகிமை, ராஜாதி ராஜாவாகிய இயேசு ராஜாவுடைய மகிமை நான் பாடுகிறேன், அந்த மகிமையை பாடுகிறேன். அவர் ராஜாதி ராஜா என்று சொல்லி அவரை நான் பாடுகிறேன். அந்த பாடுவது தான் வொர்ஷிப். அது அந்த வொர்ஷிப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, போ டவுன், அப்படியே சாஷ்டாங்கமாய் அப்படியே சமூகத்தில் விழுவது. நம்ம ஒவ்வொரு முறையும் பாடல் பாடும்போது அது சாஷ்டாங்கமாய் விழுகிற அனுபவம். எல்லாரும் சொல்லுங்க. நீங்கள் வீட்டில் நல்லா பாடுங்க, எல்லா அந்தகார கிரியைகளும் உங்களை விட்டு ஓடி போயிடும். இயேசு ராஜாவுடைய அந்த அவர் நாமத்தை உயர்த்தி பாடுகிற அந்த பாடலை நம்ம பாடும்போது அவ்வளவு பெரிய மகிமை நமக்குள்ளே வரும். இந்த போ டவுன் என்பது, இந்த வொர்ஷிப் என்பது, இந்த ஆராதனை என்பது எப்படி, எந்த இடத்துல முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் இதை. இந்த ஆராதனைனா என்ன? இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையை மாற்றுகிறவர். எல்லா சூழ்நிலையிலும் எந்த நேரத்தில் ஜீவ ஒளியாய் அவர் என் இருதயத்துக்குள் இருக்கிறார். அவர் என் ராஜாதி ராஜா, என்னை போஷித்து என்னை பாதுகாத்து என்னை பராமரிக்கிறவர் அப்படின்னு உங்கள் இருதயத்துக்குள்ள அந்த நம்பிக்கை வந்துருச்சு இல்லையா? வந்துவிட்ட உங்கள் இருதயத்துக்குள்ள பாடல் பிறந்து கொண்டே இருக்கும். அவரை பாடிக்கொண்டே இருப்பீர்கள். அந்த பாடலை ஒருத்தர் வெளியே நின்று பார்க்கும்போது அது வொர்ஷிப் என்கின்ற, ஆராதனை என்கின்ற அனுபவத்தை அங்கே நாம் வெளிப்படுத்தி காண்பிக்கிறோம். இந்த ஆராதனை என்பது, போ டவுன் என்பது, இந்த வொர்ஷிப் என்கின்ற வார்த்தைக்கு முதல் வேதாகமத்தில் ஃபர்ஸ்ட் எங்கே வருதுன்னா, ஆபிரகாம் மம்ரேயின் சமபூமியில் அவர் மத்தியான வேளையில கூடாரமிட்டு கொண்டிருப்பார். அந்த நேரத்தில் 3 புருஷர்கள் ஆபிரகாமை சந்திக்க வருவார்கள். அங்கே கர்த்தர் வந்திருப்பார், நமது கர்த்தர் வந்திருப்பார், கூட 2 தேவதூதர்கள் வந்திருப்பாங்க. ஆபிரகாம் அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி போய் நேரா முகங்குப்புற விழுவார். எல்லாரும் சொல்லுங்க. இந்த முகங்குப்புற விழுது என்பது யார்? ராஜா. அல்லேலூயா. அந்த வசந்த வாசி மாத ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1 வாசியே. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3. இந்த தரிசனமானார் என்பதுதான் ஹாலல். அவர்தான் ராஜா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்க இருதயத்துக்குள்ள கர்த்தர் தரிசனமாகி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை தேடி வந்திருக்கிறார், உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். உங்களுடைய எல்லா விதமான நெருக்கமான சூழ்நிலையும் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், தரிசனமாகி. ஓகே, தரிசனமான கர்த்தரை எப்படி அவர் ஆராதிக்கிறார்? வாசி தொடர்ந்து. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, தரை மட்டும் குனிந்திருக்கு இல்லையா? இதுதான் யார் ராஜா என்று ஆராதிப்பது. நம்ம எப்ப எல்லாம் பாட்டு பாடுறோம், உங்களுக்கு எவ்வளவு பாட்டு தெரியும்?
அதுக்கு தான் நம்ம வந்து பாடல் பாடும்போது நீங்கள் கற்றுக்கொண்டு இந்த பாடல் வரிகளை எல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லி 2 முறை ஒரு பாடல் வரி 2 முறை பாடி உங்கள் மனசுக்குள்ளதை பதிய வைக்கிறது. என்னன்னா, இது நல்லா கவனிங்க, நீங்கள் இயேசு ராஜா மேலே வைக்கிற இந்த நம்பிக்கையில் மட்டும்தான் இந்த ஆராதனை பிறக்கும். இது வந்து உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கான அடையாளம். அவர்களுக்கான ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னா என்னன்னா, அவனுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். அவன் எந்த நடு தெருவில் நின்று ஏசப்பாவை பாடுவான். ஆமென். பாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி காஸ்பல் மினிஸ்ட்ரிலாம் பண்ணுறாங்க. நிறைய பேர் இன்றைக்கி சுவிசேஷ ஊழியங்கள் செய்கிறாங்க. அவங்க நடு தெருவில் நின்று நல்லா அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியுமோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நல்லா பாடி முதல்ல ஒரு பெரிய க்ரௌடை கேதர் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க காஸ்பல் பேசுவாங்க. அதே மாதிரி அப்படி பாடல் இயேசு ராஜாவை எந்தெந்த இடத்துல நம்ம பாடுகிறோம், இதெல்லாம் ஒரு பெரிய ஆராய்ச்சி இருக்குது. இதெல்லாம் டீச்சிங் மாதிரி போயிடும். நான் அதெல்லாம் சொல்லணும், இதை மட்டும் புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் எங்கே எல்லாம் ஏசப்பாவை பாடுறீங்களோ அப்போ உங்கள் முகம் பூமியில மண்ணில் படுகிறது. அப்பா, நாங்கள் மண்ணா இருக்கிறோம், நீர் எங்கள் ராஜாவா இருக்கிறீர் என்று சொல்லி நாம் பாடல் பாடுகிற எல்லா நேரத்திலுமே நாம் முகங்குப்புற விழுகிறோம் என்கின்ற அனுபவத்துக்குள்ளே இருக்கிறோம். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? இப்போ உங்க வீட்டில் பாடல் சத்தம் பிறக்குதுன்னு வச்சுங்களேன், அப்போ உங்க வீட்டுக்குள்ள யார் வந்திருக்கிறது? ராஜா வந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஆமென் சொல்லாமா? அப்போ அந்த பாடல் பாடும்போது நீங்க ராஜாவின் சமூகத்தில் முகங்குப்புற, இந்த முகங்குப்புற விழுவது என்பதுதான் சாஷ்டாங்கமாய் விழுவது. இதுதான் இந்த திருடனுக்கான பேய். அவன் என்ன பண்ணுறான்னா, இயேசு ராஜா கிட்டே வந்து, நீ என்கிட்ட மட்டும் நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்துருவேன். எல்லாத்துக்கும் கொடுத்துருவான். சினிமா பாட்டை கொடுத்துருவான், விக்கிரக பாட்டை கொடுத்துருவான், தேவையில்லாத வீண் பேச்சை கொடுத்துருவான். இதெல்லாம் இன்னைக்கு அநேகம் பேருக்கு உள்ள இருக்குது. மற்றவங்களை குறை சொல்றது, கோல் சொல்றது, திட்டுறது, சபிக்கிறது, இதெல்லாம் வாயில் இருக்குது. இதெல்லாம் பிசாசு கொடுத்து வச்சுருக்கிறான். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ள தேவனுடைய மகிமை, அந்த மகிமையின் ஒளி, அந்த மகிமையின் ஒளியை பாடுகிறோம். அவர் என்றென்றைக்கும் அவர் நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா கரங்களை ஊத்து ஆமென் சொல்லுவாமா? இதுதான் என்னதுன்னாக்கா வொர்ஷிப், ஆராதனை. அவரை யாரெல்லாம் பாடல் மியூசிக், யாரெல்லாம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பாடுறாங்களோ அவங்கள என்ன பண்ணணும்? இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சினிமாவுக்கு பாடுறவங்க, விக்கிரகங்களுக்கு பாடுறவங்களுடைய அந்த மியூசிக்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அவங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு மியூசிக்கில் ஒரு சினிமாவுக்கு போய் மியூசிக் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்குள்ள அந்த ஆவியினுடைய தாக்கம் இருக்கும். அந்த தாக்கம் அப்படியே வந்து கிறிஸ்துவ பாடல்களில் நம்ம பாடும்போது அது தாக்கத்துக்குள்ளே வந்து நிறைய பேர் வந்து அந்த வழி மாற செய்யும். அதனால் நான் அன்பாய் சொல்கிறேன், நீங்கள் சினிமா பாட்டு பாடுறது, சின்ன பிள்ளைங்களாம் சினிமா பாட்டு பாடுறாங்க, அதெல்லாம் அம்மா அப்பா ரசிக்கிறாங்க. என் பிள்ளை பாரு இந்த பாட்டெலாம் பாடுறான்னா சொல்லி, அதெல்லாம் மிகப்பெரிய ஆபத்து. அது சத்துருவினால் கொண்டு வரப்படுகிற ஒரு மாபெரும் வஞ்சகம். அதனால் அந்த மாதிரி காரியங்களாம் விட்டுருங்க. சரி, இப்போ ஆராதனைனா புரிஞ்சு போச்சா? எல்லாரும் ஆமென் சொல்லாமா? அந்த மகிமையின் ஒளி ஆகிய அந்த ஒளி, மகிமையின் ஒளி, இந்த மகிமையின் ஒளி, அவர் தான் என் ராஜாதி ராஜா, அவர் தான் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் பிரகாசம், பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருக்கிறவர் என்பதுதான் இந்த ஹல்லேலூயா. அதுதான் எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, 1ஆம் அதிகாரத்தில், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், அவர்தான் ஒளியாய் பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அந்த ஒளியின் மகிமையை பாடுவது ஆராதனை. இசை கருவிகளினாலே வாசித்து பாடுவது, நல்ல தம்புரோடும் வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை பாடி துதிப்பது. அதான் சங்கீத புத்தகத்தில் வாசிக்கிற இல்லையா, 57ஆம் சங்கீதம் திருப்பி கொள்ளுங்க. அதில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் சொல்லியிருப்பாரு பாருங்க. 57வது சங்கீதத்தில் 7ஆம் வசனத்தை வாசிக்க போகலாம். 7, 8. என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது தேவனே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பாடி. எப்பவுமே ரெடியா இருக்கணும் நம்முடைய இப்ப எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு கூட்டம் ஒன்று நடக்குது, இல்லை வேற எங்கேயும் ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். அப்படி ஜெபம் பண்ணும்போது ஒரு பாடலை பாடும்போது உடனே அந்த பாடலோட ஜாயிண்ட் ஆயின்னு நம்முடைய இருதயம், நம்முடைய ஆத்துமா தான் உண்மையான மனுஷன். இந்த ஆயத்தம், இதுதான் வந்து வொர்ஷிப், இதுதான் வந்து கிறிஸ்தவர்களுக்கான அடையாளம். சில பேரை பார்த்தீங்கன்னா அந்த பாடலோட இந்த ஐக்கியப்படவே மாட்டாங்க, ஐக்கியப்படவே முடியுது அவங்களால. அவங்க தனியாக பாடுவாங்க பாட்டு.
கை தட்டினா ஒன்றா தட்ட மாட்டேன். இவங்க கை தட்டி முடிச்சுட்டு பிற்பாடு அவங்க தட்டு. இந்த கை தட்டுறதுலையும் ஃபெலோஷிப் ஆக மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே கர்த்தருடைய ஒளி, பிரைஸ் த லார்ட், அல்லேலூயா என்கின்ற அனுபவம் யாருக்குள்ள இருக்குது அப்படின்னா அவங்களுடைய இதயம் ஆயத்தமா இருக்கும் அவரை பாடுவதற்கு. ஏன்னா அந்த மகிமையின் ஒளி, மகிமையின் கர்த்தர் அங்கே நதிகளும் ஆறுகளும் உள்ள மகா விசாலமான ஸ்தலம் போல் இருப்பார். அந்த மகிமை தான் பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிற மகிமை. அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுகிற அந்த ஒரு அனுபவம். அடுத்தது, என் மகிமையே விழி, வீணையே, சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். அதிகாலையில் எழுந்ததுமே உனக்கு தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து நல்லா பாடி அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்லா புரிஞ்சுக்கங்க. அதிகாலையில் உட்காந்து பாடி துதிக்கிற அந்த பாடல் எந்த இடத்துல பாடினாலும் அந்த பாட்டு என்பது பாடுகிறவர்களை வொர்ஷிப் பண்றாங்க, தேவனுடைய சமூகத்தில் சாஷ்டாங்கமாக விழறாங்கன்னு அர்த்தம். அதனால தான் எந்த அரசியல் கட்சி தலைவனையும் புகழ்ந்து பேசாதீங்க. அப்படி ஒரு கட்சியை புகழ்ந்து பேசும்போது நல்லா கவனிங்க, நமக்கு இன்ஃபர்மேஷன், செய்திகள் இருக்க வேண்டும், உலகத்தில் நடக்கிற அந்த சம்பவங்கள் அறிவு இருக்க வேண்டும். ஆனால் அவர்களை புகழ்ந்து பேசக்கூடாது. அப்படி புகழ்ந்து பேசுவது அவங்க காலில் விழுறதுக்கு சமம். காலில் சமம் இல்லை, காலில் விழுவது. இப்போ அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா புகழ்ந்து பேசி அவங்களுக்கு பாடலாம் பாடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. எந்த மனுஷனையும் புகழ வேண்டாம். எல்லா புகழ்ச்சியும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே உரியது. ஆமென் சொல்லாமா? சரி, அவர்தான் என்னுடைய ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் என்பது அது ஆராதனை என்று பார்த்தோம். ஆனால் துதி என்பது என்ன? துதி என்பது பிரைஸ்டு. பிரைஸ்டு அப்படின்னா யெகூதா. இந்த ஒளி, இந்த ஒளியின் மகிமை, இவர் யார், இவர் எனக்காக என்ன செய்தார் என்று சொல்லி அவர் ஒரு யூதா. இயேசு கிறிஸ்து என்னுடைய யூதா. அவர் எனக்காகத்தான் சிலுவையில் யாவையும் செய்து முடித்தவர். அவருடைய கரத்தில் ஆணி அடிக்கப்பட்டவர். அவர் எனக்கானவர் என்பதில் தான் துதி இருக்கிறது. நல்லா கவனிங்க. அவர் எனக்காக யுத்தம் பண்ணார், அவர் எனக்காக யுத்தம் பண்ணார் அப்படின்னு சொல்லி இந்த மகிமையின் கர்த்தர் யா சகோதரன், அதாவது உலக தோற்றத்துக்கு முன்பதாக பிரைஸ்டு, பிரைஸ்டு பாஸ்ட் டென்ஸ். இப்போ என்ன செய்யறோம்னா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நாம என்ன செய்யறோம் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையான செய்கைகளை உட்கார்ந்து நம்ம தியானம் செய்து ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே உரியது என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நினைவாகவே 24 மணி நேரமும் அவருடைய வார்த்தைகள் மட்டுமே இருக்கும். பேச்சு ஸ்டாப் ஆயிடும், என் சொந்த பேச்சு ஸ்டாப் ஆயிடும். 24 மணி நேரமும் அவருடைய பேச்சாகவே இருக்கும். பாருங்க, நல்லா கவனிங்க. யாருக்கு இந்த சந்தோஷம், யாருக்கு இந்த மகிழ்ச்சி, யாருக்கு இந்த துதி, யாருக்கு இந்த கீத சத்தம் அப்படின்னா அவருடைய மாம்ச பேச்சு ஸ்டாப் ஆயிட்டு இருக்கும். அவருடைய மாம்சத்தினுடைய அந்த பேச்சு ஸ்டாப் ஆயிட்டு அவரை குறித்தே பேசுவது, அதுதான் ஆர்ப்பரிப்பு. அந்த ஒருத்தரை குறித்தே பேசுவது தான் ஆர்ப்பரிப்பு. அப்போ இந்த ஆர்ப்பரிப்பு எனக்குள்ள வரணும்னா எக்கால சத்தம் என் இருதயத்துக்குள்ள வந்திருக்க வேண்டும். இந்த எக்கால சத்தம் என்பது உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து என்னுடைய யூதாவா இருக்கிறார். இந்த எக்காலம் என்பது தம்மைத்தாமே தேவனுக்கு சுகந்த வாசனையான பலியாக என் கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். என் யெகூதா, யூதா, நீ சகோதரரால் புகழப்படுபவன் நீரே. இந்த யூதர்களுடைய எண்ணிக்கை, தன் சகோதரர்களுக்குள்ளே யூதாவுடைய எண்ணிக்கை அதிகமானதினாலே ராஜாதிபதியம் யூதா கோத்திரத்துக்கு வந்தது. சகோதர சிநேகம். அவர் என் அண்ணன், என் அண்ணன். எங்க அப்பா ஆவியா இருக்கிறார், நான் பாவியா இருக்கிறேன். எங்க அண்ணன் மத்தியஸ்தரா இருக்கிறார். 24 மணி நேரம் அவருடைய நினைவிலேயே வச்சு அவர்தான் எக்கால சத்தம்.
இந்த உலகத்துல பிதாவாகிய தேவனை நோக்கி கூப்பிட்ட எக்கால சத்தம் அவரேன்னு சொல்லி யாம் பேச்சு ஸ்டாப் ஆயிட்டு இருக்கும். உலகத்தில் நடக்கிற எதை பத்தியும் என் வாயில ஒரு வார்த்தை வரவே வர. இதுதான் எக்கால சத்தம், இதுதான் துதி, இதுதான் ஆர்ப்பரிப்பு. எத்தனை பேருக்கு இது வரைக்கும் புரிஞ்சுது? நல்லா கவனிங்க. இந்த ஒளியினுடைய மகிமை உள்ள வந்துருச்சு. இந்த ஒளியினுடைய மகிமைக்கு காரணம் என்ன என்று அவரை குறித்த ஆச்சரியம், அவர் எனக்கானவர் என்கின்ற ஆச்சரியம். இது புரிஞ்சு போச்சா? எனக்கானவர், உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் எனக்காக அடிக்கப்பட்டவர் என்கின்ற அந்த பேச்சு உள்ள வந்ததுமே, இப்ப இயேசு ராஜாவை பத்தின இப்ப என்னால வீண் வார்த்தை ஒரு வார்த்தை என்னால பேச முடியும். ஏதோ ஒன்று போய்கிட்டே இருப்போம், ஏதோ நடக்கும், அது என் மைண்டுக்குள்ள போகாது. வீட்டுக்குள்ள கணவன் மனைவி பிள்ளை யார பத்தியும் வீண் பேச்சு, என் சொந்த பேச்சு என்பது என் அறிவு செத்துட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவில் நிறைந்திருப்பதே துதி. தேவரீரே என் துதி. இதுதான் 7ஆம் நாள். 6வது நாளில் செத்தாத்தான் 7வது நாள் என்கின்ற 7ஆம் நாள் என்கின்ற அடக்கம் பண்ணப்படுது. என் பேச்சு ஸ்டாப் ஆயிட்டு இருக்கோம். எக்கால சத்தம் என் இருதயத்துக்குள்ள தொனிக்கும். அந்த தொனி மட்டுமே என் வாய்க்குள்ள வருமே. அவரை பத்தி மட்டுமே பேசிக்கினே இருப்பேனே. அதுதான் துதி, அதுதான் ஆர்ப்பரிப்பு. அவரை பத்தி மட்டுமே அந்த சிங்கிள், அந்த அவரை பத்தி மட்டுமே பேச்சு தான் ஆர்ப்பரிப்பு. அதை பண்ணாதான் நம்முடைய மனக்கோட்டை உடையும். இது வரைக்கும் எத்தனை பேர் புரிஞ்சுது? எல்லாரும் சொல்லாமா? 7ஆம் நாள் என்கின்ற அனுபவத்துக்குள்ளே வரணும். நல்லா புரிஞ்சுங்க. வாசிங்க ஏசாயா புத்தகம் 58வது அதிகாரத்தில், ஏசாயா 58வது அதிகாரத்தில் 13 வாசிங்க பார்க்கலாம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால், நினைப்பாயானால், உன் நினைவுல இந்த நாள், இந்த ஓய்வு, ஷபத் என்பது ஓய்வு. பாருங்க, எல்லா சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாரும் ஆமென் சொல்லாமா? சர்வ வல்லவரிலிருந்து எல்லா வல்லமையும் புறப்பட்டது. கர்த்தர் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. எல்லா வல்லமையும் தானா அதனுடைய அந்த தன்மையில இயங்குது. ஆனால் ஒருவர் மாத்திரமே அவருக்குரிய வல்லமையில இயங்காம ஓய்ந்திருந்தார். என் பிதாவின் சித்தம் என்ன என்று ஓய்ந்திருந்தார். அவர் ஏன் ஓய்ந்திருந்தார்? என் பிதாவின் சித்தம் என்ன? அவருடைய தம்பியாகிய நான். அல்லேலூயா. அவர் யூதா தான் துதி. யாருடைய இருதயத்துக்குள்ள யாம் பேச்சு ஸ்டாப் ஆயிட்டு அவர் பேச்சு, என் ராஜாவை பத்தி, என் சகோதரனை பத்தி நான் சொல்லிக்கிறேன். இப்போ என் சொந்த பேச்சு, எங்க பெரியப்பா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு, என் மாமா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, என் சித்தப்பாவுக்கு இந்த பிரச்சனை, என் அண்ணன் வீட்டில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் நடக்குது, நான் இங்கே போனோம் அங்கே, அதெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டுருக்கோம். அந்த சொந்த பேச்சு, என் சொந்த வழி, என் சொந்த அந்த வழியில் நடக்கிறது. இந்த துதினா என்ன? என் பேச்சு, நான் பேசுகிற என் பேச்சு அவராக, அதுதான் ஆர்ப்பரிப்பு. நல்லா கவனிக்கணும். அப்படி நீ எண்ணுவாயானால் உன் நினைவில் அவர் வந்துட்டாரு. இப்போ உன்னால உன்னுடைய இந்த மாம்சிக பேச்சு வராது. இப்போ ஏன் நிறைய பேருக்கு எனக்கு பாதிப்பு தெரியுமா? வீட்டில் இருக்கிற உன்னாலேயே உங்களால் யார் இருக்கிறாங்க? வெளியாளர்னு இருக்கிறாங்களா என்ன? உங்க வீட்டில் உன் கணவன், உன் மனைவி, நீ பெத்த பிள்ளைங்க, உன் மாமனார் மாமியார், உன் அப்பா அம்மா, இங்க தானே பிரச்சனை. அதுக்கு என்ன காரணம்னா உன் அறிவு, உன் சொந்த பேச்சு, உன் சொந்த வழி.
இயேசு கிறிஸ்து என் அண்ணன் என்பது தான் துதி. இப்போ என் பேச்செல்லாம் எப்படி மாறிச்சுன்னா, இப்போ நல்லா கவனிங்க, மகிமையாக எண்ணுவாயானால் அது மகிமைங்க. இந்த மகிமையை உள்ள விட மாட்டேங்கிறோம் நம்ம. என் மனம் என்கிற இந்த நகரத்தை பிடிக்கணும். இந்த நகரத்தை பிடிக்கிறது தான் இவ்வளோ பிரச்சனை. இது வந்து மகா பாபிலோனு பரம எருசலேமாக என்னுடைய இருதயத்தை மாற்ற வேண்டும், சீயோனாக மாற்ற வேண்டும். இந்த நகரத்தை நீ பிடிக்கணும், நீ கேப்சர் பண்ணணும். உன் மனதை நீ தான் பிடிக்கணும். யாரு உன் மனதில் ஏற்படுற பிரச்சனைக்கு யாருங்க காரணம்? வேற யாரோவா? உன் மனம், உன் அறிவு சரியில்லை. இப்போ நான் அதுக்கான வழி தான் சொல்றேன். இப்போ நீங்க என்ன செய்யணும்னா, அந்த ஒளி அல்லேலூயா வந்து விட்டது. இப்போ உங்க இருதயத்துக்குள்ள துதி வரணும். ஏதோ வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. ஒரு சின்ன வார்த்தை, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பேசிட்டு போறான், அது என்னை பாதிக்குது. என் எதிராளி ஒருத்தர் என்ன பண்ண, என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு போறான், அந்த பார்வை என்ன குத்துது. அவன் ஏன் என்ன அப்படி பார்த்தான்? சின்ன சின்ன விஷயமும் இந்த எரியோக்குள்ள உள்ள போகுது, உள்ள அது வருது. ஒரு சின்ன வியாதி வந்துருச்சு, செத்து போயிடுமோன்ற பயம் வருது. இவ்வளவுத்தையும் நீ ஜெயிக்கணும்னா உன் சொந்த பேச்சு, உன் சொந்த வழி, உன் சொந்த வழிக்கு உன் காலை விலக்கி இதையெல்லாம் நீ செயல்படுத்தி உன் இருதயத்துக்குள்ள மகிமை. ஓய்வு நாள், இந்த ஓய்வு என்பது 7ஆம் நாள். இந்த 7 என்பது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே தேவனுடைய குமாரன். அவர் எப்படிப்பட்டவர்? 7 அவர் ஓய்ந்திருந்தார். என் பிதாவே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் ஓய்ந்திருந்தார். அவர் 7வது நாளிலே அவருடைய சத்தம் எக்கால சத்தம். யூதர்கள் என்னைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். இப்போ நம்மெல்லாம் ஆரம்ப ஜபம் பண்ணுவோம் இல்லையா? ஆண்டவரே நீங்க நடத்துங்கப்பா, இப்படி செய்யுங்கப்பா, இந்த ஜபத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா ஆராதனை பண்ணும்போதெல்லாம் அவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. நேரா வந்து எக்காலம் ஊதுவான். ஆச்சரியமா இருக்கும் அது. அவங்க ஒண்ணுமே இல்லை. சொஃபர், ட்ரம்பட், அதாவது 2 இருக்கு. அதாவது வந்து பூரிகை, வெள்ளி பூரிகை இருக்கிறது, கொம்பு எக்காலம் இருக்கிறது. இந்த கொம்பு எக்காலம் எல்லா காலத்திலையும் ஊதக்கூடாது. அந்த கொம்பு எக்காலத்தை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 7 என் கர்த்தர், என் சகோதரன், அவர்தான் ஷபாத், அவர்தான் ஓய்வு. அப்போ அந்த ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள், வேற ஒன்றுமே இல்லை. நேராக வந்து மைக்கு வச்சுட்டு பக்கத்தில் வந்து ஒரு சொஃபாரை ஊதிட்டு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிடுவான். அந்த சொஃபார் என்ன? அதுதான் ஆர்ப்பரிப்பு. என் இயேசு ராஜா தான், என் இயேசு ராஜா தான் என் சகோதரன், அவர் தான் என் யெகூதா. அவர் மேலே இருக்கிற மனமகிழ்ச்சி, எனக்காக சிலுவையில் யாவையும் செய்து முடித்த என் கர்த்தர் அவர் என்கின்ற அந்த மனமகிழ்ச்சி உனக்குள்ள இருக்குமே ஆனால், அதை மகிமையாக எண்ணுவையானால், உன் நினைவில் கர்த்தர் வந்து விடுவாரே ஆனால், 14ஆம் வசனம் வாசிங்க. அப்போது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். இதுதான் ஆபிரகாமின் சந்ததி. நீங்க என்ன செய்யணும் அன்பானவர்களே? உங்க மனசை ஏதோ ஒன்று பாதிக்குது, யாரோ ஒன்று ஏதோ சொல்லிட்டாங்க, உங்க கணவர் மேல உங்களுக்கு ஒரே எரிச்சல், உங்க மனைவி மேல ஒரே கசப்பு, உங்க பிள்ளைங்க மேல, உங்க மாமியார், இந்த மாதிரி ஒரு கசப்பு வருதுன்னு வச்சுங்களேன். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? நீங்க நேரா உட்காந்து பைபிளை வாசிங்க, வேற எதுவுமே பண்ண வேணாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது பிரசங்கத்தை கேளுங்க, இயேசு ராஜாவை பத்தின வார்த்தையை கேளுங்க. இந்த வார்த்தையை நீங்க கேட்க 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 மகிமையாக எண்ணுவாயானால், ஓய்வு நாள் ஷபாத், இயேசு ராஜா தான் 7. 6வது நாள்ல மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டா முடிஞ்சு போச்சு எல்லாம், அது ஓகே. 7வது நாள் அவர் தான் யார் ரட்சகர், அவர் யார் சகோதரன். நான் 6ஆம் நாள் சிருஷ்டிக்கப்பட்டவன். அவர் மனிதனாக என்னை போல 6 என்கிற எண்ணிக்கை இலக்கத்தோடு வந்தார். ஆனால் 7ஆம் நாளிலே பிதாவாகிய தேவனை நோக்கி எக்கால சத்தமிட்டவர். அல்லேலூயா. அவர்தான் அந்த எக்காலம் என்று நான் ஆர்ப்பரிக்க வேண்டும். அவர்தான் எக்காலம். என் பிதாவை நோக்கி கம்பீர சத்தமாய், நெடுந்தொனியாய் ஊதப்பட்ட எக்காலம். அவருடைய சரீரம் என் பிதாவை நோக்கி கம்பீர சத்தமிட்டது. இதுதான் 7 என்கின்ற ஓய்வு. அப்போ இந்த வெளிச்சம் உங்க இருதயத்துக்குள்ள வரணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி. என்ன வழினா, வசனம் 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 வசனம். உங்க உள்ளத்துல அந்த வசனத்தை கேட்கறது மேல ஒரு தாகம், வாசிக்கிறது மேல ஒரு தாகம், வேத பாடம், பைபிள் ஸ்டடி அப்படின்னா ஒரு தாகம், பல கேள்விகள், இயேசு ராஜாவை பத்தின ரகசியங்கள். இது ரகசியம்.
இது மிஸ்ட்ரி. இயேசு ராஜாவை குறித்த ரகசியம் எல்லாருக்கும் வெளிப்படாது. இந்த ரகசியத்தை நீ கேட்க 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 உன் பேச்சு ஸ்டாப் ஆயிட்டு அவர் பேச்சாகவே விளங்குமே. அதுவே துதி. அல்லேலூயா என்று சொல்லி அவரை துதித்தார்கள். 24 மூப்பர்களும் அல்லேலூயா என்று சொல்லி. அப்பொழுது கர்த்தரில் நீ மனமகிழ்ச்சியா இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. எப்பா? 7ஆம் நாள், அதாவது எக்கால சத்தம். அந்த எக்கால சத்தம் உன்னோடு சேர்ந்து நீ ஆர்ப்பரிக்க வேண்டும். எனக்கு ஒரு எக்கால சத்தம் உண்டு. இந்த எக்கால சத்தம் என்பது என்ன? பிதாவாகிய தேவனை நோக்கி கூப்பிட்ட குமாரன் யெகூதா. என்னை தேவனுடைய குமாரனாய் மாற்றுவதற்காக அவர் இந்த உலகத்தில் வந்து அடக்கம் பண்ணப்பட்டவர். அந்த 7வது நாளிலே அவர் அடக்கம் பண்ணப்பட்டவர் என்பதுதான் 7 எக்காலத்தை பிடித்து கொண்டு உன் மனதுக்குள்ள இருக்கக்கூடிய போராட்டங்கள், அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நீ தான் எண்ணல மகிமையெல்லாம் இயேசு ராஜாக்குன்னு நீங்க தான் எண்ணல. அந்த 7வது நாள்ல ஓய்வு நாள் எண்ணணும். இப்போ ஆண்டவர் வந்து ஒரு ரகசியத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். இந்த பாரு, எரிகோ மதியில 7 நாள் சுத்தணும். முதல்ல 6 நாள் வந்து ஒரு முறை சுத்தணும். 7வது நாள்ல 7 முறை சுத்தணும். அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரே ஒரு சிம்டம்ஸ் என்ன தெரியுமா? ஒரே ஒரு எச்சரிக்கை என்ன தெரியுமா? உன் சொந்த பேச்சை பேசக்கூடாது. துதி என்பது என் சொந்த பேச்சு, ஒரு பேச்சு என் வாயில வராது. உன் சொந்த பேச்சை பேசாம அவரை பற்றியே பேசுவது. அதுதான் எக்கால சத்தத்தை அறிந்திருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. எக்கால சத்தத்தை அறிந்திருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா? இப்போ இந்த நியமெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். எக்காலங்கள் 7 எக்காலங்களை எடுத்துக்கொண்டு முன்னாடி போகிற 7 ஆசாரியர்கள் முன்னாடி இருப்பாங்க. அந்த சத்தத்தை அவங்க மட்டும்தான் எக்கால சத்தம் ஊதிக்கினே போகணும். பின்னாடி என்ன செய்யணும்னா, இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கணும். அதுக்கு பின்னாடி யுத்த சன்னத்தரானவர்கள் போகணும். அதுக்கு பின்னாடி ஜனங்க போகணும். ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, ஒரு பேச்சு பேசாத. துதி என்பது உன் பேச்சு. அவருக்கு எவ்வளோ ஆசை இல்லை, நான் நித்தியமும் அதரிசனம் உள்ளவர், என்னை யாருமே காண முடியாது. அழ வரும் தெரியுமா? இதெல்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா, என்னை யாருமே காண முடியாது, கண்டவங்களால் உயிரோடு இருக்க முடியாது. அவ்வளோ பெரிய வல்லமையா வல்லமை. ஆனால் நீ என்னை காண வேண்டும். எவ்வளோ பெரிய மீட்பின் திட்டம் இல்லை? இந்த மீட்பின் திட்டத்துக்கு தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த குமாரனாகி என் யெகூதா, என் யூதா என்பதில் தயார் ரட்சிப்பு இருக்கு. உண்மையாக சொல்றது, நினைச்சிங்கன்னா, தேவ அன்பை நினைச்சிங்கன்னா உங்கள் இதயம் உடையாமலாம் இருக்காதுங்க. எவ்வளோ பெரிய இரக்கம் என் மேல் அவருக்கு. என் தேவனே, நீர் எங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பு எவ்வளோ பெரிது ஆண்டவரே. அவர் பட்சபாதம் இல்லாதவர். அவர் பட்சபாதமே இல்லாதவர். யாரெல்லாம் தாய் தகப்பனால் கைவிடப்பட்டு எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, என் மனம் உடைக்கப்பட்டு என் மனதில் வேதனையோட ஒடுக்கப்பட்டு அவங்களெல்லாம் வந்து அவர் தூக்கி வரவர். ஏதோ உனக்கு கிரைய நீ செலுத்திருக்கணும். நீ ஏதோ ஒரு பாதையில் நீ ஒரு பட்சபாதம் இல்லை, நான் உனக்கு அப்பா இருக்கேன், வந்து தூக்கி வாரு. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த துதி என்பது சாதாரண விஷயம் அல்ல. இயேசு ராஜாவை பற்றின மகிமை உங்க இருதயத்தில் நிரம்பி உன் பேச்செல்லாம் அவராகவே இருக்கும். உங்க பேச்சு, உங்க சொந்த பேச்சு ஸ்டாப் ஆயிடும். ஏன் அம்மா, ஏன் அண்ணன், ஏன் தம்பி, ஏன் சொந்த பந்தம், இது அது அப்படிலாம் வந்து உங்க அந்த பேச்சே வராது. ஸ்டாப். என்ன வேணும் அதை மட்டும் பேசு. இந்த வீண் பேச்சுக்கெல்லாம் 2 நிமிஷத்துக்கு மேலே சில பேர் பேசுவாங்க. ஓகே அப்படிங்களா, 2 நிமிஷத்தில் போய்ட்டு முடிச்சு வந்துடுவாங்க. அங்கே உட்காந்து தேவையில்லாத பேச்சு. ஆக இந்த அவரை பற்றி மட்டுமே ஆர்ப்பரிப்பு. இயேசு 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 ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, அந்த வார்த்தை வாயில வந்துடும். அதுதான் இந்த துதி, அதுதான் ஆர்ப்பரிப்பு. ஏன்? எக்கால சத்தம். அவருடைய இருதயத்துக்குள்ள எக்கால சத்தமிட்டவர் என் இயேசுராஜன். ஒரு சரீரம்
7வது நாளிலே பிதாவை நோக்கி சத்தமிட்டது, அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு ராஜாவோடு நான் அடக்கம் பண்ணப்பட்டேன், அவரோடு நான் அடக்கம் பண்ணப்பட்டேன் என்ற அனுபவம் தான் இந்த எக்காலம். அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டேன். என்ன, என் பிதா சர்வ வல்லவர், இந்த ஆண் வல்லமை அல்ல, என் பிதாவோடு அடக்கம் பண்ணப்பட்டு விட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பாடுகிறீர்கள், அது கர்த்தருக்கு செய்கிற என்னது? நீங்கள் பாடுவது என்னது? கர்த்தரை பாடுகிறீர்களே, அதுக்கு பேர் என்ன? அந்த ஒரு கர்த்தரை நீங்க பாடுறீங்க இல்லையா, அதுக்கு பேர் என்னது? ஆராதனை. இசைக்கருவிகளோட கர்த்தரை பாடுகிறீர்கள், அதுக்கு பேர் என்ன பேரு? ஆராதனை. அவரை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டே இருப்பீங்களே, அது ஆர்ப்பரிப்பு. அந்த ஆர்ப்பரிப்பு தான் துதி. கர்த்தரை பத்தியே பேசுகிற ஆர்ப்பரிப்பு, கர்த்தரை பத்தி மட்டுமே பேசுகிற ஆர்ப்பரிப்பு தான் என்னது? டெஹிலா, துதி. ஆமெனா? அதுல உன் வாயில சொந்த பேச்சு இருக்காது. அங்க உன் வாயில என்ன இருக்காது? உன் சொந்த பேச்ச பேசாத. இப்போ எரிகோ ஏன் இன்னைக்கு நிறைய பேருடைய மனம் வலிக்குது இன்னைக்குன்னா, உன் சொந்த பேச்சு, உன் அறிவில், உன் மாம்ச அறிவில் வரக்கூடிய பேச்சை நீ பேசுறதுனால. நல்லா கவனிங்க, மணவாட்டியினுடைய அனுபவம் என்னன்னா, நல்ல ஹை குவாலிட்டி கிரேப்ஸ், நல்ல, அதாவது உச்சிதமான கிரேப்ஸ். அந்த கிரேப்பை குடிச்சதும் அப்படியே ஒரு போதை ஒன்று வரும், அப்படியே தொண்டையில் மெதுவாக இருங்க. கிரேப்ஸில் எப்படி சாப்பிட்ணும், இந்த ருசியெல்லாம் எப்படி சாப்பிட்ணும், அப்படியே அடித்து சாப்பிடக்கூடாது, அப்படியே தொண்டையில் மெதுவாக இறங்கினதும் அப்படியே ஒரு மயக்கம், போதை அல்ல, ஒரு மயக்கம். இயேசு ராஜா மேலே ஒரு மயக்கம். அந்த 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 கிரேப்ஸ் வந்ததும் அப்படியே தானா அந்த வாயில் அந்த ஒரு உளறல் ஒன்று வரும். இப்போ குடிகாரனை எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணுவான்? இல்லை ஒன்று அப்படியே மச்சான் ரே அவன் உளருவான் பாரு, அந்த மாதிரியான உளறல் இருக்கும். அவன் போதையில் நரம்பு தளர்ச்சி ஆயிட்டு சிறுமூளை பாதிக்கப்பட்டு இல்லையா, இந்த குடிக்கிறாங்க இல்லையா, அவங்கள போனது ஃபஸ்ட்டு போன சிறுமூளையை பாதிக்கப்பட்டு அனிச்சை செயலை கட் பண்ணி. அனிச்சை செயல் அப்படின்னா என்னென்னா, இப்போ நமக்கு ஒரு நைட்டில் தூங்கும் போது கொசு கடிச்சதுன்னா தூக்கத்திலே கண்ணை மூடிக்கின்னு போய் நம்ம அந்த கொசு அடிக்கும் பாரு, அதுக்கு பேர் தான் என்ன பேர்? அனிச்சை செயல். இப்போ ஒரு முள்ளு குத்திருச்சு, சர்ன்னு கையை உடனே அங்கே கை அங்கே போகும், அதுக்கு பேர் என்ன பேர்? அனிச்சை செயல் தானா. இப்போ இந்த குடிகாரர்களுக்கு என்ன, இந்த அனிச்சை செயல் ஸ்டாப் ஆகிடும். பயங்கரமான சாத்தானால் பயன்படுத்தப்படுகிற ஒரு பயங்கரம் தான் இந்த போதை வஸ்துக்கெல்லாம். அது என்ன பண்ண, நேராக போய் இந்த முகுலத்தை போய் அடிக்கும். இந்த முகுலத்தை அடித்ததுமே நான் என்ன ஆகிடும்னா, முழுக்க பிசாசுடைய கண்ட்ரோலில் போயிடுவான். அவனுக்குள்ள என்ன போயிடும்னா, அந்த அது ஒரு பயங்கரம் இருக்கிறது. நல்லா கவனிங்க. இப்போ கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மணவாட்டி எப்படிப்பட்டவள் அப்படின்னா, தன் நேசருடைய நேசத்தினுடைய அன்பினுடைய யூதா அவர் எனக்காக அவருடைய நேசம், அவருடைய அன்பு, அவருடைய அன்பின் நேசத்தில் மயங்கி, அது எப்படிப்பட்டதான்? உச்சிதமான உயர் ரக திராட்சரசத்தை குடித்து விட்டு தூக்கத்தில் அப்படியே உளர்றாங்க பாருங்க. அந்த மாதிரி உளறல் அவங்க வாயில் வந்துக்கினே இருக்கும், அவரை பற்றி மட்டுமே இருக்கும். அந்த வசனத்தை வாசிங்க, உன்னத பாட்டின் புத்தகம், நல்ல வசனம். உன்னத பாட்டின் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 7-9. உன் தொண்டை என் நேசர் குடிக்கையில் மெதுவா இறங்குகிறதும் உறங்குகிறவர்களின் உதடுகளை பேச பண்ணுகிறதுமான நல்ல திராட்சரசத்தை போல் இருக்கிறது. நான் என் நேசருடையவள், அவர் பெரிய என் மேல் இருக்கிறது. நல்லா கவனிங்க, இதுதான் மணவாட்டியினுடைய பூர்ணமாகுதல். இப்போ இந்த மாம்ச அறிவை, சொந்த பேச்சை, சொந்த வழியை, சொந்த காரியத்தை நடத்தாம என் நேசர், உன் தொண்டையிலிருந்து வரக்கூடிய இந்த சத்தம் எப்படிப்பட்டதுன்னா, என் நேசர் குடிக்கையில் மெதுவா இறங்குது. இப்போ நல்ல காஸ்ட்லி. இப்போ நம்ம ஏசப்பா நாமத்துக்கு மகிமையா, இப்போ ஏசப்பா ராஜ்யத்துக்குள்ளே போனதும் சியோன் மலையில் வச்சு நமக்கு ஒரு பெரிய விருந்து ஒன்று பண்ண போகிறார் ஏசப்பா, இல்லையா? ஆமேனா இல்லையா? இப்போ ஏசப்பா வரப்போறாருல்ல, பூமிக்கு வரப்போறாரா? பூமிக்கு வந்தப்ப
நமக்கு ஒரு பெரிய விருந்து வைக்க போறாரு. இப்போ நமக்கு 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில் பண்ணும்போது கூட பயங்கர பெரிய விருந்து. அதான் ஏசாயா 25 வாசிக்கிற நேரம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கங்க இதை. இப்போ நம்ம எரிகோவை தான் பார்க்க போகிறோம். நமக்குள்ள பெரிய மனமகிழ்ச்சி தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதில் அதை வந்து முடக்கன்னு குடிக்கிறது அல்ல, அது அவருடைய நேசம் அவ்வளவு பெரியது. ஏதோ இப்போ கசாயத்தில் எப்படி குடிப்போம், அப்படி இப்போ குடிக்காரன் எப்படி குடிப்பான், அப்படியே எடுத்து அந்த ஒயின் எடுத்து ருசிச்சு குடிப்பானா, கண்ணை மூடி. அவனுக்கே பிடிக்காது, ஆனால் ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி அது. கண்ணை மூடிக்கின்னு கையில் ஒரு ஊறுகாய் வச்சு, நீ ஊறுகாய் வச்சுக்கிட்ட இல்லைன்னா வாந்தி பண்ணுருவான். அதை ஊறுகாய் போட்டு உள்ளே வச்சு அமுக்கணும். இல்லை ஏதோ ஒரு வாழைப்பழத்தை ஏதோ ஒன்று, கொய்யா இலையோ ஏதோ ஒன்று போட்டு வாயில் போட்டு அவங்க இன்னும் கொமட்டின்னு வெளியே வந்துடும். ஆனால் இது அன்பினுடைய ரசம், அன்பின் நேசத்தின் உச்சிதங்கள். இது விவரிக்க முடியாத, மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத, அறிவு கெட்டாத அந்த அன்பு, என் நேசருடைய அன்பு. எக்கால சத்தம் எனக்காக எக்கால சத்தம் இட்ட என் ராஜா, என் கர்த்தர். உலக தோற்றத்துக்கு முன்னே என்பது தான் இந்த திராட்சரசம் இருக்கிறது. அது பழமையான திராட்சரசம், அது பழமையான சந்தோஷம். எனக்காக முழு மனதோட என் பிதாவுக்கு ஒரு மறுப்பு பேசாமல், என் பிதாவின் சித்தம் நான் மீட்கப்பட வேண்டும். என் கர்த்தர் உலக தோற்றத்துக்கு பிரைஸ் அல்ல, பிரைஸ்டு. யூதா என்றால் பிரைஸ்டு. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே திராட்சரசம், என் மனமகிழ்ச்சியை உண்டு பண்ணிய திராட்சரசம். அந்த எக்கால சத்தத்தினுடைய ஆர்ப்பரிப்பு எனக்குள் இருக்க வேண்டும். ஆசாரியர்கள் எக்கால சத்தமிட வேண்டும், ஜனங்கள் ஆர்ப்பரிக்க வேண்டும். ஆனா 7 நாளும் பேசக்கூடாது. 13வது முறைத்தான் ஜனங்க ஆர்ப்பரிக்கணும். உன் சொந்த பேச்சை பேசாமல் இருப்பதே துதி. அவர் பேச்சு உன்னை, நீ வாயை திறந்தவே வளரிக்கினே இருப்ப. உறங்குகிறவர்களின் உதடுகளை பேச பண்ண. அப்படியே பெனாத்துவ பார்த்தியா? நைட்லாம் பெனாத்துறீங்கடா. இப்போ நம்ம நைட்டில் படுக்கும் போது பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, என் 3 பிள்ளைங்களுமே சூப்பராக பெனாத்துவாங்க. என்னடா சொல்கிறான் அவன், பார்த்தா ஒத்து கேட்டால் என்னென்னமோ சொல்லுவான், ஒன்றுமே புரியாது. எல்லாருமே அந்த தூக்கத்தில் அந்த ஒரு நினைவுகள் எல்லாம், நம்ம தூங்கும் போது நினைவுகள்லாம் வந்து என்ன பண்ணும், அப்படியே பெணத்துவாங்க இல்லையா? ஆனால் இந்த நேசத்தில் என் உதடு, என் ராஜாவை, என் யூதாவை, அவருடைய எக்கால சத்தம் என் இருதயத்துக்குள்ள இருக்கிறதுனால என் உதடு உலறிக்கினே இருக்குமே, அவரை பற்றியே பேசிக்கிட்டு இருக்குமே, வேற எதுவுமே அவங்கள பாதிக்காது. அதுதான் பயங்கர கான்செப்ட். மனைவியினுடைய அசட்டத்தனமோ, கணவனுடைய வெறுப்போ, பிள்ளைகளுடைய உதாசீனமோ, சொந்த பந்தம், காசு பணம் இல்லை, எதுவுமே இவர்களை பாதிக்காது. ஏன்னா அந்த கிரேப்ஸ், அந்த திராட்சை, அந்த ஒயின் இவங்க குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவரை பற்றி நினைவுகள், அந்த ஓய்வு நாள், அந்த ஓய்வு ஷபாத், தம்மை தாமே ஒப்பு கொடுத்த அவரை, அவருடைய அன்பை நினைத்து விட்டபடியினாலே அந்த இருதயத்தில் அந்த உதடு அது உளறிக்கினே இருக்கும். ஆமேனா? உதடுகளையும் உளர பண்ணுகிறதுமான நல்ல திராட்சரசம். இஸ்ரவேல் ஜனங்களே, எரிகோ நீங்கள் தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடாதபடிக்கு பாலும் தேனும் ஓடுகிற அந்த சந்தோஷமான, அந்த நலமான, விசாலமான, மனமகிழ்ச்சியான துதியும் கீத சத்தமும் ஒலிக்கிற அந்த தேசத்தை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளக்கூடாதபடிக்கு ரகசியங்கள் உன் இருதயத்துக்குள்ள இருக்கு. நிறைய பாவங்கள் உன் இருதயத்துக்குள்ள இருக்கு. அறிக்கை பண்ண, வேற ஒண்ணுமே இல்லை. ரொம்ப சிம்பிள். ஆண்டவரே, என்னுடைய இந்த அந்தரங்க பாவங்களுக்காகத்தான் நீர் அடிக்கப்பட்டு மரத்தில் தூக்கப்பட்டீரப்பான்னு வெளிப்படையாயிரு. அப்படி இல்லைன்னா யாருக்கிட்ட அறிக்கை பண்ணிடு, அல்லது ஊழியக்காரர்கிட்ட வந்து அறிக்கை பண்ணிடு. அந்த ஒரு எரிகோ மதிலெல்லாம் உடைஞ்சிடும். ரகசியம் உள்ள இருந்துச்சுனாவே வலியை கொடுக்கும். இன்னைக்கு நிறைய அந்தரங்க பாவங்கள், மனசுக்குள்ள வலி, எதுக்கேத்தாலும் அழ, எதுக்கேத்தாலும் எனக்கு ஒரு வாழ்க்கையை வெறுத்துட்டு பேசுறது. நான் என்ன ஒரு மாதிரிலாம் பண்ணுவாங்க. எனக்கு நிறைய ஜனங்கள் பார்க்குறேன் நான் இன்னைக்கு. அதுக்கு காரணம் இந்த எரிகோ. அப்போது யாருடைய வாயில் ஆர்ப்பரிப்பு இருக்கிறதோ, அப்போது இந்த ஆர்ப்பரிப்பு என்பது எக்கால சத்தத்தை கேட்கணும். இவங்க இயேசு ராஜாவை பற்றின அந்த மகிமையை இவர்கள் கேட்க வேண்டும். அவர்தான் தேவகுமாரன்.
அவர்தான் ஷஃபர். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அவர் வருகிறார். அந்த எக்காலம் யெகூதா, யூதா. யான் யூதா அவர், என் இயேசுராஜன் என் யூதா, யான் என் அண்ணன், என் சகோதரன். எங்க அப்பா என்னை நேசித்திருக்கிறார். நான் பச்சை துரோகியா இருக்கிறேன், நான் பச்சை பாவியா இருக்கிறேன். என் துரோகத்தை எல்லாம் மன்னித்தவர் என் கர்த்தர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? கையை தட்டி நல்ல ஆர்ப்பரிங்களேன், நல்ல ஆர்ப்பரிங்களேன், நல்ல சந்தோஷமா. இப்போ இந்த பிரசங்கம் பண்ற வேலையிலெல்லாம் கையை தட்டுக்க பார்க்கலாம்ல சொல்றோம். எல்லாம் செத்து போனாங்க. இந்த யூதாவை பத்தி நீங்க கேட்கும்போது, ரட்சிப்பு இந்த யூதாவை பத்தி கேட்கும்போது உங்க உள்ளம் அப்படியே துள்ளும். உங்களை கண்ட்ரோல் மீறி உறங்குகிறவர்களின் உதடுகளை பேசப்பட அல்லேலூயா ஆமென் எழுந்து கத்தி கதறி கூப்பாடு போட்டு. நல்லா பார்த்துருக்கேன். இப்போ நிறைய நீங்கள் வெஸ்டர்ன் கல்ச்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலேஜ் இருக்கவங்க நல்ல நாலேஜாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க யாபேத்தினுடைய வம்சத்தார், ஷேம், காம், இந்த 3 தான் இல்லையா இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்க. இந்த 3 தான். அவர் ரொம்ப நாலேஜாக இருப்பான், பிரசங்க கேட்டுனே இருப்பாங்க. அவங்களுக்கு இருந்ததை டச் பண்ணிச்சுன்னா அவன் எழுந்து அல்லேலூயா ஆமென்னு சொல்லி ஓடியாந்து செக் எழுதி கொடுப்பான், இல்லை காணிக்கை அவனுக்கு பெருசாக என்ன போடுவான். அது மாதிரிலாம் ஏகப்பட்ட பேர் நானே ஒரு சில விஷயங்களை பார்த்துருக்கிறேன். நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ உற்சாகமாக வந்துடுவாங்க. இப்போ இடையில கையை தட்டுல சொல்கிறோமே, அதுதான் ஆர்ப்பரிப்பு. அல்லேலூயா. எக்கால சத்தம் நீங்கள் கேட்கிறீர்கள். இங்க பேசுகிற எல்லா வார்த்தையும் இயேசு ராஜாவை பற்றின வார்த்தையே. இப்போ நீங்க கேட்க கேட்க அந்த திராட்சை ரசத்தை குடிச்சு 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 நீ தூங்கி கொண்டிருந்தாலும் உன்னுடைய இருதயம் அப்படியே உலருது. இயேசு ராஜாவுடைய மகிமையை பத்தி மட்டுமே பேசுது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பாருங்க, திருப்பி கொள்ளுங்க. அந்த யோசுவாவின் புத்தகம் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். 6வது அதிகாரத்தில் அங்க 9 வாசிப்பாங்களா? எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியருக்கு முன் யுத்த சன்னத்தரானவர்கள் நடந்தார்கள். பின்தண்டை எக்காலங்கள் ஊதப்படும் போது பெட்டிக்கு பின் சென்றது. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டும். இதான் துதி. துதினா என்ன? உன் பேச்சில் எனக்கு இப்படிப்பட்டது நடந்து போச்சே அப்படின்னு பேச மாட்டேன். உன் வாயை திறந்தாவே கம்ப்ளைண்ட், பெட்டிஷன் கையில் வச்சுக்கின்னு, நேற்று உனக்கு எவ்வளோ ஆதாரம் வேணும் நான் சொல்லவா? அவங்க பண்ண துரோகத்தை சொல்லவா? அவங்க பண்ண காரியத்தை சொல்லவா? அவங்க எனக்கு நல்லா பண்ண, நீ பக்காவாக ஆதாரம் கையில் வச்சுருப்ப. யாருக்கு வேணும் ஆதாரம்? இப்போ கோர்ட்டில் போனாலும் ஆதாரம் தான் கேட்பாங்க. மன்னிக்கிற மனப்பான்மை இருக்கா? மன்னிக்கிறவன் தெய்வ பிறவி தெரியுமா? ஆமென். முதல்ல மன்னிச்சது யார்? என்ன? என் தேவன். யாரெல்லாம் மற்றவங்களை மன்னிக்கிறாங்களோ அவங்க தெய்வ பிறவி, அவங்க தேவ பிள்ளை, தேவ குமாரர்கள். மன்னிச்சிடணும். நான் செஞ்ச பாவத்தை என் கர்த்தர் மன்னிச்சிருக்கிறாரு. அந்த உணர்வு தாங்க உன் சொந்த பேச்சு. உன் பேச்சே அவரா இருக்கும்போது அதான் துதி, அதான் டெஹிலா. இப்போ சில பேரை பார்த்தீங்கன்னா எப்பா பார்த்தாலும் இயேசுராஜா பற்றியே பேசின்னு இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்க? இப்ப துதிக்கிறாங்க. சொல்லுங்க, பாடுவது என்னது? வெரி குட். சொல்லுங்க, பாடுவது என்னது? கை தட்டி நல்லா பாடுவது என்னது? ஆராதனை. ஆராதனை என்பது எதை வெளிப்படுத்துகிறது? சாஷ்டாங்கமாய் விழுவது. சாஷ்டாங்கமாய் நம்முடைய மூஞ்சி மண்ணில் படும். அதுதான் என்னது? ஆராதனை. சரி, இயேசு ராஜாவினுடைய மகிமையை பற்றி, அவருடைய ஆச்சரியமான ஒளி, அவள்தான் ஒளி. அவர் இந்த யெகூதா, அவர் தான் யூதா என்று ஆராய்வது ஆச்சரியம். அமேசிங். இதான் மணவாட்டி. சேபா தேசத்து ராஜஸ்திரி சாலமோனுடைய கீர்த்தியை கண்டு ஆச்சரியப்பட்டாள், பிரம்மை கொண்டாள். ஆச்சரியம். இந்த ஆச்சரியம் தான் உலரச் செய்கிறது அவரை பத்தி. அவர் என் இருதயத்தில் முழுக்க வந்துட்டு, என் பேச்சு முழுக்க அவரே. அதான் துதி. இவங்களுக்கு முன்னாடி சத்துரு நிற்கவே முடியாது. இவங்களுக்கு முன்னதாக சத்துரு எல்லாம்
இவர்களுக்கு முன்னாடி ஒரு போராட்டம், எதுவுமே கிடையாது. துதி, மனமகிழ்ச்சி, சந்தோஷம், கீத சத்தம், இதுதான் சீயோனின் அனுபவம். இவங்க இயேசு ராஜாவை பத்தி கேட்டுக்கினே இருப்பாங்க, பேசிக்கினே இருப்பாங்க, எக்கால சத்தம் கேட்டுக்கினே இருப்பாங்க, ஆர்ப்பரித்து கொண்டே இருப்பாங்க, கேட்டுக்கினே இருப்பாங்க. எக்கால சத்தம் ஆர்ப்பரிப்பு, எக்கால சத்தம் ஆர்ப்பரிப்பு, எக்கால சத்தம். இந்த எக்கால சத்தம் என்பது இயேசு ராஜாவுடைய 7ஆம் நாள் அடக்கம் பண்ணப்பட்ட பிதாவை நோக்கி எல்லாம் அழியணும். ஆமெனா? செத்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? அழியணும். 7ஆம் நாள்ல 6ஆம் நாள்ல செத்த ஒருவரை 7ஆம் நாள்ல அடக்கம் பண்ணாங்க. அந்த சரீரம் அழிஞ்சதா, மகிமை அடைஞ்சதா? கையை தட்டுகையா. அந்த 7 தான் எக்காலம். நல்லா கவனிங்க. எத்தனை எக்காலம் பிடிக்கணும்? 4 வசனம் வாசி. 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலம். இந்த 7 ஷபாத் ஓய்வு. என் கர்த்தர் எல்லாமே தன் வல்லமையில ஏங்கினேகுது. பிசாசு அவன் வல்லமையில ஏங்கினேகிறான். அவன் கீழ்ப்படியவே இல்லை, பிதாக்கு சித்தத்துக்கு கீழ்ப்படியவே இல்லை. அவன் திருட, அவன் பொய்ய. ஆனா என் கர்த்தர் 7ஆவது நாளிலே ஓய்ந்திருந்தார். ஷபாத், ரெஸ்ட். அவருடைய சரீரம் பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தது. அவர் 8ஆவது நாள்ல அவர் மகிமை அடைந்தார். ஆக இந்த 7 என்பது என் கர்த்தர், என் குமாரன், என் அசைவை எல்லாம் சேர்த்து மொத்த க்ளோஸ் பண்ணிட்டார். என் அசைவை என் இருதயத்துக்குள்ள இப்போ போகல. அதுதான் துதி, அதுதான் டெஹில்லா, அதுதான் ஸ்தோத்திரம். இப்போ இந்த 7 கொம்பு எக்காலங்களை பிடிச்சிக்கின்னு போனோம். நீ என்ன பண்ண கூட உன் சொந்த பேச்சை பேசக்கூடாது. நான் ஆர்ப்பரின்னு சொல்ற போது நீ ஆர்ப்பரிக்கணும். இந்த ஆர்ப்பரிப்பு தான் அவரையே பத்தி பேசுவது, சொல்லிக்கிறேன். என் வாயில நான் பேசுகிற பேச்சு எல்லாம் 145வது சங்கீதத்தின் டைட்டில் வாசியே. 145ஆம் சங்கீத டைட்டில் தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம், டெஹிலா, துதியின் சங்கீதம். துதி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தோத்திரம் என்பது டெஹிலா, துதி. நல்லா புரிஞ்சுக்கணும். வொர்ஷிப் அப்படின்னா என்ன? ஆராதனைனா என்ன? கர்த்தருடைய மகிமையின் வெளிச்சத்தை பாடுவது. ராஜாதி ராஜா என்று அவர் என்னை பாதுகாத்து என்னை பராமரிக்கிறவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னன்னைக்கு என் மேல் இருக்குது அப்படின்னு சொல்லி பாடுவது என்னது? வொர்ஷிப். ஆனா துதி என்பது அவரை பத்தியே பேசுவது, ஆர்ப்பரிப்பு, ஆரவாரத்தோடும் பிரதான தூதனி சத்தத்தோடும். அந்த சத்தம், அந்த தேவ எக்காலம். இப்போ இவங்க சொந்த பேச்சு ஸ்டாப் ஆயிட்டு இருக்கும். அவங்க பாரு என்ன திட்டுறாங்க, அவங்க பாரு எனக்கு மதிக்கல, அவங்க பாரு அந்த சொந்த எனக்குன்றத பேச்சு ஸ்டாப் ஆயிட்டு இருக்கு. அதுதான் துதி. இப்போ கர்த்தர் சொல்றார், ராஜா வாசி, இதை தொடர்ந்து வாசி. ராஜாவாகிய என் தேவனே, யூதாவே, யூதா கோத்திரத்து சிங்கமே, நித்திய ராஜாவே, ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். இதாங்க சதா காலமும் என் வாயில அவருடைய பேச்சு மட்டுமே என்பதுதான் துதி. இந்த துதி இருக்கிறவர்களுக்கு முன்பதாக இந்த எரிகோ நிற்க முடியாது. கையை ஊத்தி ஆமென் சொல்லாமா? உங்க இருதயத்துக்குள்ள எந்த வேதனையோ, வலியோ, போராட்டமோ, மன சஞ்சலமோ வராது. அப்படி வருதுன்னா எரிகோ மதில் உள்ள இருக்கு. அப்போ ஓடி உங்க பாவரிக்க மட்டும் செய்யுங்க, வேற ஒன்றும் செய்யாதீங்க. எப்ப எல்லாம் உங்களுக்கு மனசு வலிக்குதோ உங்களுடைய பாவத்தை பாருங்க. அப்போ நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு ஒரு சத்தம் ஒன்று வரும். என்ன சத்தம் வரும்? நான் என்ன பாவம் செஞ்சுட்டேன்? அதுதான் சாத்தானுடைய விழுந்து போன சத்தம். நீங்க பரிசுத்த ஆவியானவருக்குள்ள போய், அப்பா எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, என் பாவத்தெல்லாம் எனக்கு உணர்த்துங்க அப்படின்னு நீங்க கேளுங்க. பாவ அறிக்கையில் மட்டும்தான் இந்த எரிகோ விழும். ஏன்னா அதுதான் அந்த எக்கால சத்தத்தை நம்ம கேட்க பண்றது. எத்தனை பேர் விசுவாசிக்கிற ஏசப்பா என் பாவத்தை சுமந்து தீர்த்துட்டாருன்னு எல்லாருமே சொல்லாமா? அப்புறம் ஏன் தயங்குறீங்க பாவ அறிக்கை பண்றதுக்கு? ஏன் பாவரிக்கை பண்ணி தயங்குறீங்க? நல்ல தேவ சமூக மன உற்சாகத்தில் பாவரிக்கை செய்யுங்க. என்றென்று எப்பொழுதும் என்றென்றைக்கு இதாங்க துதி.
என்றைக்கு எப்போ இடைவிடாமல் பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்தர் வந்ததும் இடைவிடாமல் போதகம் பண்ணி கொண்டே இருந்தார்களே, அதுதான் துதி. புதிய ஏற்பாட்டில் பிரசங்கம் ஓடிக்கினே இருக்கணும். நம்ம ஆட்களுக்கு ஒரு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா கூட அப்படியே சோர்வு. இப்போல்லாம் டைமிங்லாம் எடுக்கிறது இல்லை, ஓரளவுக்கு வந்துடுறோம். முக்கியமான மெசேஜ் தான் கொஞ்சம் போயிடுது. அதில் முக்கியமானனா கொஞ்சம் முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது தொடர்ந்து வாசிங்க. நாள்தோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி, என்னது இதாங்க டெஹிலா, சொல்லி ஆர்ப்பரித்து. அப்ப இந்த ஆர்ப்பரிப்பு நமக்கு வரணும்னா எக்கால சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். இந்த எக்கால சத்தம் என்பதுதான் 7வது நாள். அதுதான் எனக்காக அடக்கம் பண்ணப்பட்ட கிறிஸ்து. அவர் அழியவில்லை, அவர் பரிசுத்தரின் அழிவை காண ஒட்டீர். அந்த சத்தம், அவரை பத்தின சத்தம் எத்தனை புரிஞ்சு போச்சு? எக்கால சத்தம் காதல கேட்டா தான் நீ ஆர்ப்பரிக்க முடியும். அவங்களுக்கு தான் எக்கால சத்தம் கேட்கும். அப்ப இயேசுராஜா எனக்கு என்ன செய்தார், எனக்காகத்தான் யாவையும் செய்து முடித்தார் என்பதை நீங்கள் முழுசா விசுவாசி. உனக்கு தாங்க இயேசுராஜா. அப்போ அவருடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். இதுதான் இந்த 145 சங்கீதத்தினுடைய தலைப்பே டெஹிலா. ஸ்தோத்திர தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம், துதியின் சங்கீதம். இந்த துதி என்பது அவரை அறிவிப்பது, அவரை சொல்லுவது, அவரை பற்றியே பேசுவது, அவரை பற்றியே வளருவது. உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகள் குறித்து பேசுவேன். ஆண்டவரே, நான் பேசிக்கிட்டே இருப்பேன். எவ்வளோப்பா பேசுவ கவுண்டிங் எனக்கு தெரியல. ஏதோ ஒரு இப்போ உதாரணத்துக்கு கல்யாணத்துக்கு போறீங்க. கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து உன் வாய் சும்மா இருக்காது, பேசிக்கினே இருக்கும். நான் போனேன்னா அங்கே அவங்க வந்தாங்களா, இதெல்லாம் பண்ணுனா அதெல்லாம் பண்ணுனா. எவ்வளோ நேரம் பேசுவேன்? இல்லை 1 மணி நேரம், 1 மணி நேரம் பேசுவீங்களா? கவனிங்க, 1 மணி நேரம் பேசுவீங்களா? சரி, 1 நாள் பேசுவீங்களா? அப்புறம் இல்லை, கவனிங்க. துதி என்பது, ஆண்டவரே அவைகளின் தொகையை நான் அறியேன். இது வாசிங்க, இந்த 6ஆம் வசனத்தை வாசிப்பாங்களா? ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமை சொல்லுவார்கள். இதுதான் ஆர்ப்பரிப்பு. ஏன்னா இவங்க எக்கால சத்தம் கேட்ட ஜனங்க, எக்கால சத்தத்தை அறிந்திருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்கின்ற ஒரு நல்ல வசனம், பயங்கரமான வசனம் அது. எக்கால சத்தத்தை அறிந்திருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. சங்கீதத்தில் தான் வரும், மகிமையான வசனம் இல்லையா? கிரியை சொல்லுவார்கள், உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். 12ஆம் வசனம், உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமை குறித்து பேசுவார்கள். உம்முடைய ராஜ்யம் சதா உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என் கர்த்தர், என் யூதா அடிக்கப்பட்டவர், அவர் அடக்கம் பண்ணப்பட்டவர். இந்த ரகசியம், அனாதி தேவனே என் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரம் என்பதை, அந்த எக்கால சத்தத்தை அறிந்த ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த தொகை எவ்வளவு? 71ஆம் சங்கீதம், 71வது சங்கீதம். அதில் 71வது சங்கீதத்தில் 14 வாசிப்பாங்களா? 71:14. நானும் எப்பொழுதும் இதாங்க, எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன், டெஹிலா பண்ணுவேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பை சொல்லும். அவைகளின் தொகையை நான் அறியேன். எவ்வளவு பேசினே இருப்பேன், உங்களை பத்தியே பேசினே இருப்பேன், ஆர்ப்பரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்? நான் எக்கால சத்தம் கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. என்ன கேட்டிருக்கிறேன்? எக்கால சத்தம். எக்கால சத்தம்னா என்ன? அடக்கம் பண்ணப்பட்ட கிறிஸ்து இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க. எக்கால சத்தம்னா என்ன?
அடக்கம் பண்ணப்பட்டவர், பிதாவாக தேவனை நோக்கி கூப்பிட்ட அந்த நீதிமானின் சரீரம்தான் எக்கால சத்தம். அது மாத்திரமல்ல, 79ஆம் சங்கீதம் கடைசி வசனம் 13வது வசனம், அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழுவோம், தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம். அந்த சொல்லி வருவோம் தான் துதி, அந்த சொல்லுதுதான் துதி, அதுதான் ஆர்ப்பரிப்பு. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எக்கால சத்தத்தை அறிகிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளது. இது யூதர்களுடைய, நல்லா கவனிங்க, யூதர்கள் இந்த வசனத்தை எடுத்தாங்க. அந்த வசனம் மறந்துட்டேன், சங்கீதத்தில் தான் வரும் அது. எக்கால சத்தத்தை அறிந்திருக்கிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். இதுதான் யூதர்களுடைய பயங்கரமான ரகசியமான வசனமே அந்த வசனம் தான், எக்கால சத்தம். அந்த எக்கால சத்தம் தான் யூதா என் கர்த்தர் எனக்காக உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்டவர் என்று சொல்லுவது. ஆக அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள் ஆகிய நாம் அவருடைய துதியை நாம் சொல்லி வர வேண்டும். ஆக அவரை பற்றி மட்டுமே பேசி நம்முடைய பேச்சு ஸ்டாப் ஆகுது. இந்த வளர்ச்சிக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னா, இப்போ அப்போஸ்தலன் பவுல் சொல்வார், என் சொந்த பேச்சை நான் பேசாமல், என் பிரசங்கமும் என் பேச்சும் என்னுடையதே இல்லை, அது தேவ பலத்தில் நிற்குது அப்படின்னு சொல்லுவார். அந்த வசந்த வாசிக்கப்பலாம் 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் 1 கொரிந்தியர் புத்தகம் 2வது அதிகாரத்தில் என் பேச்சு அப்படின்னு வரலையா, அதான் துதி. என் பேச்சு ஒரு ஊழியக்காரனுடைய பேச்சு, அது தேவ பிள்ளையினுடைய பேச்சு. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்க. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா. இதான் துதி. ஆக இந்த பேச்சு ஊழியக்காரனுடைய பேச்சு, ஊழியக்காரனுடைய பிரசங்கம் தான் துதி. இந்த எக்கால சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம சர்ச்சில் அந்த ஒரு வாசகத்தை எழுதி வச்சுருந்தோம், எக்கால சத்தம், இது எக்கால சத்தம் அப்படின்லாம் எழுதி வச்சுருந்தோம். ஞாபகம் இருக்குதா? ஆமாம், இது எக்கால சத்தம், இதை கேளுங்க. இந்த எக்கால சத்தம் என்னது? இயேசு ராஜாவுடைய அன்பு. அவர் எனக்காக உலக தோற்றத்துக்கு முன்பே அவர் எப்படி எனக்காக அடிக்கப்பட்டார் என்கிற மகிமையை பாடுவது. ஆக இந்த அல்லேலூயா என்று சொல்லி அதை சொல்லும் போதே அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம், அவரை துதிக்கிறோம், அவருடைய தயவுக்குள்ளாக கடந்து வருகிறோம். ஆக இந்த எரிகோ மதில் எப்போது இடிந்து விடும் என்று சொன்னால், ஜனங்கள் ஆர்ப்பரித்த போது. இந்த ஆர்ப்பரிப்பு என்பது அவரை குறித்து பேசும்போது, ஆமெனா, அவருடைய மகிமையை குறித்து பேசும்போது எல்லா மதில்களும் எல்லா அந்தரங்க பாவங்களும், நல்லா கவனிங்க, உங்க எல்லா மனக்குழப்பத்துக்கும் காரணம் என்ன? உங்க அந்தரங்க பாவங்கள். இதை புரிஞ்சு போச்சா? நீங்க இயேசு ராஜா குறித்து பேசுங்க, உங்க பாவத்தை அறிக்கை செய்து எக்கால சத்த கேளுங்க, இயேசு ராஜாவை பத்தின மகிமையை கேளுங்க, நீங்க ஆர்ப்பரியுங்க, அவரை பற்றி மட்டுமே பேசுங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா எரிகோ மதில்களும் இடிந்து விடும். ஒரு சத்ருவை உங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது. கடைசி அந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம். இவங்க என்ன சொன்னாங்க? யோசுவா சொல்றாரு பாருங்க, இப்ப ஆர்ப்பரியுங்கள் அப்படின்னு சொல்லுவாரு. வாசி அந்த வசனத்தை 6:20. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா! நீங்க நல்ல இயேசு ராஜாவை பத்தி பேசிக்கிட்டே இருங்க, வசனத்தை பேசிக்கிட்டே இருங்க, உங்க சொந்த பேச்சை ஸ்டாப் பண்ணிடுங்க. நீங்க கர்த்தரை குறித்து ஆர்ப்பரியுங்க. அப்ப நீங்க கர்த்தரை குறித்து ஆர்ப்பரிக்கணும்னா எதை கேட்கணும்? வெரி குட். எதை கேட்கணும்? எக்கால சத்தத்தை கேட்கணும். எக்கால சத்தம் என்பது என்ன? இயேசு ராஜாவுடைய அன்பு. ஆமெனா? இயேசு ராஜாவுடைய அன்பு. உனக்காக அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை உட்கார்ந்து ஆராய்ந்து பாருங்கள். அடுத்தது, அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து, எல்லாரும் சொல்ல, கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மனதாகிய பட்டணம் பிடிக்கப்படும். ஆமென். அது சமாதான நகரமாய் உங்க இருதயத்துக்குள்ள சீயோன் எருசலேம் என்ற மகிமையில, அந்த சீயோனில் தான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் இருக்கிறது. தேவனை துதிக்கிற மகிழ்ச்சியை கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நிரந்தரமாய் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? பட்டணம் பிடிக்கப்பட்டது. ஆமெனா? எனக்கு மனசெல்லாம் வலிக்குதுங்க, என்னன்னே தெரியலங்க. ஜெர்மனி பார்த்தேன் பிரதர்,
பைபிள் வாசிங்க, பைபிள் வாசித்து பார்த்தேன் பிரதர், பாட்டு பாடி துதிங்க, பாட்டு பாடி பார்த்தேன் பிரதர், முடியல பிரதர். இன்னைக்கு ஆண்டவர் இந்த பட்டணத்தை தேவன் பிடித்து விட்டார். அல்லேலூயா. உங்க மனம் உங்க கண்ட்ரோலுக்குள்ள வரும். உங்க இருதயத்துக்குள்ள சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கீத சத்தமும் துதியும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். 21ஆம் வசனத்துல பட்டணத்தில் இந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய சங்காரம் பண்ணினார்கள். ஆமேனா. எல்லா வாலிபத்தில் நீங்கள் செஞ்ச பாவம், நான் ஆண் நான் பெண் என்கின்ற அந்த பாவம், கிழவன் வயசான காலத்தில் செய்கிற பாவம், ஆடு மாடு என்கின்ற பண விஷயத்தில் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் சங்காரம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே எந்த வலியும் இருக்காது. ஆமேனா. இன்னைக்கு ஆண்டவர் பெரிய விடுதலையை கொடுக்கிறார். நித்திய மகிழ்ச்சி நம்ம தலைமையில் தராரு. இந்த மகிழ்ச்சி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். தேவன் நம்மோடு இடைப்படுவார். நம்ம முழங்கால் நிற்கலாம். பரம தேவனும் எங்கள் ரட்சிப்பின் ஆண்டவருமாய் இருக்கிற எங்கள் மகிமையின் கருத்து